நாம் கடந்த நாட்களில் தியானித்துக் கொண்டு இருக்கிற அந்த பாவ நிவாரண பலியை குறித்து இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். तो गए हफ्ते में अध्ययन कर रहे थे पाप बलि के बारे में, आज भी उस पाप बलि के बारे में कुछ चीजों को सीखने वाले हैं। ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. पवित्र आत्मा हमारी सहायता करे। லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். लेवी के चौथा अध्याय को हम ध्यान करते आ रहे हैं। கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம் பாவ நிவாரண பலி என்றால் என்ன. तो गए हफ्ते में अध्ययन किए कि पाप बलि बोले क्या, பாவ நிவாரண பலிக்கான பலி பொருட்கள் என்ன என்பதை தியானித்தோம். पाप बलि के लिए बलि वस्तु क्या करके हम अध्ययन किए। அதே போல இந்த பாவ நிவாரண பலியை அந்த ரெண்டு பாவ நிவாரண பலி 4 பாவ நிவாரண பலில ரெண்டு நாம் தியானித்தோம். तो 4 पाप बलियों में 2 का अध्ययन किए। சோ ஒன்று ஆசாரியர்கள் கொடுக்கிற பாவ நிவாரண பலி, एक याजक देने वाले पाप बलि, சபை கொடுக்கிற பாவ நிவாரண பலி, दूसरा कलीसिया देने वाली पाप बलि, பிரபு கொடுக்கிற பாவ நிவாரண பலி, प्रधान देने वाले पाप बलि, சாதாரண மனிதர்கள் கொடுக்கிற பாவ நிவாரண பலி. साधारण सामान्य मनुष्य देने वाले एक पाप बलि। இதுல ஆசாரியர்கள் கொடுக்கிற பாவ நிவாரண பலியும் तो याजक देने वाले पाप बलि, சபை கொடுக்கிற பாவ நிவாரண பலியும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. तो कलीसिया देने वाले पाप बलि जो है तो एक ही जैसी है। அதுதான் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். इसलिए गए हफ्ते में ध्यान किए ஒரு சபை அல்லது ஒரு ஆசாரியர் ரெண்டு பேருமே ஒரே தராசில் தான் வைக்கப்படுகிறது. कलीसिया और याजक दोनों एक ही तराजू में रखे जाते हैं। ஒரு ஆசாரியர் ஒரு மனிதரா இருக்கலாம், एक याजक एक मनुष्य हो सकता है। ஆனால் சபையில் பல கூட்டங்கள் இருக்கிறது. कलीसिया में बहुत सारी भीड़ होती है। ஆனால் சபையையும் அந்த ஆசாரியரையும் கர்த்தர் ஒரே அளவில் தான் பார்க்க விரும்புகிறார். कलीसिया और याजक को परमेश्वर बराबरी में देखता है। அதுதான் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். वही हम गए हफ्ते अध्ययन किए। ஒரு ஆசாரியர்கள் செய்கிற தவறு சபையை எப்படி பாதிக்கும். देखिए एक याजक करने वाले जो गलती एक सार कलीसिया को असर कैसे पड़ती है। அதே போல சபை செய்கிற தவறு ஆசாரியரையும் ஊழியத்தையும் எவ்வளவு பாதிக்கும். कलीसिया करने वाले गलती याजक और सेवा को कितना टेस्ट पहुंचाती है। கடந்த வாரத்தில் தியானித்தோம். वही हम गए हफ्ते अध्ययन किए। இந்த ரெண்டுக்குமே இளங்காளை கொண்டு வரப்படுகிறது நாம் பார்த்தோம். इन दोनों को बछड़ा ले आ जाता करके हम देखे। லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலும், लेवी के 4 अध्याय 3 वचन में भी, அதே போல லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலும், वही लेवी के 4 अध्याय 14 वचन में இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது दोनों वचन को देखते समय அந்த ஆசாரியர் தன்னுடைய பாவ நிவாரண பலிக்காக याजक अपने पाप बलि के लिए ஒரு இளங்காளையை கொண்டு வருகிறார். बछड़ा को ले आता है। அப்படியே முழு சபையும் தம்முடைய பாவ நிவாரண பலிக்காக वैसी सारे सभा अपने पाप बलि के ஒரு लिए இளங்காளையை, பழுதற்ற இளங்காளையை அங்கு கொண்டு வருகிறது. निर्दोष बछड़े को वहां पे लाती है। இந்த இளங்காளை என்றால் என்ன? ये बछड़ा बोलते क्या? இந்த இளங்காளையை குறித்து பார்க்கும் பொழுது ये बछड़े के बारे में देखते இது समय பூரணமான கீழ்ப்படிதல் அல்லது அர்ப்பணிப்புக்கு சமமாய் இருக்கிறது. ये संपूर्ण आज्ञा पालन और समर्पण की चिन्ह है। ஏனென்றால் ஒரு இளங்காளையை பாருங்க, एक बछड़े को देखो, அதன் மீது நுகத்தை வைக்கும் பொழுது அது தானாகவே அதை ஏற்றுக்கொள்ளும். तो उसके ऊपर जू रखते समय वो अपने आप वो स्वीकार कर लेती है। ஹல்லேலூயா. हालेलुया। அது ஒரு மாட்டு வண்டியா இருக்கலாம், वो बैलगाड़ी हो सकती है, அல்லது உழுகிற அந்த 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 பொருளா இருக்கலாம், हल चलाने वाली हो सकती है। அதை நீங்க அந்த பக்கத்துல கொண்டு போனாலே बाजू में ले जाते அது ही தலையை குனிந்து அது वो எடுத்துக்கொள்ளும். सिर को झुकाकर उसमें उठा लेती है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த புலம்பல்ல பார்க்கும் பொழுது இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது என்று तो சொல்லுகிறது. इसलिए विलाप गीत में देखते हैं जवानी में जुआ को उठाना सही है करके அப்ப कहा இந்த है। இளங்காளை என்பது ये जो बछड़ा जो है பூரணமான கீழ்ப்படிதலுக்கு அல்லது அர்ப்பணிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. संपूर्ण आज्ञा पालन समर्पण की चिन्ह है। சோ நம்முடைய வாழ்க்கையில நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம். हमारे जीवन में कुछ गलतियों को हम कर बैठते हैं। நாம் தியானித்தோம், அது அறியாமல் சில தவறுகள் நடந்து விடுகிறது. हम ध्यान के अनजाने में हो जाती है। சில தவறுகள் கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறதுனால நடந்து कुछ விடுகிறது. गलती परमेश्वर की आज्ञा का उल्लंघन करने से हो जाती है। எப்பேற்பட்ட தவறாய் இருந்தாலும் கூட कैसा भी करके गलती हो, அது உணரும் பட்சத்துல वो स्मरण होते समय நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதற்கான மன்னிப்பை அல்லது அதற்கான தண்டனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन को स्वीकार कर उसका जो आज्ञा है उसका दंड स्वीकार कर लेना चाहिए। இயேசு கிறிஸ்து கூட ஒரு நாள் என்ன பண்ணார்னா, यीशु मसीह भी एक दिन क्या किया, நம்முடைய பாவங்களை சுமந்ததினால் अपने पापों को उसने ऊपर उठा लिया, அவர் மீது பாவம் ஏறிவிட்டது. उसके ऊपर पाप आ गई। அவர் பாவி அல்ல, वो पापी नहीं है, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து இருக்கிறார். हमारे पाप को अपने ऊपर उठा அப்படி लिया। சுமந்து நிற்கும் பொழுது वैसे उठा के लेते समय அந்த பாவம் இருக்கிற மனிதருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. उस पाप रहने वाले मनुष्य को दंड दिया जाता है। எப்படி இந்த பாவத்தை சுமக்கிற ஒரு காளையோ ஒரு ஆடோ जैसे पाप को उठाने वाली एक बैल या भेड़ होने दो மரணத்திற்கென்று குறிக்கப்படுகிறது, मरण के लिए नियुक्त किया जाता है, அதுக்குரிய தண்டனை அது. उसके लिए एक दंड है। பாவம் அதன் மீது ஏற்றப்பட்டு விட்டால் पाप उसके ऊपर चढ़ाया गया, அது மரித்தாக வேண்டும். वो मरना ही चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இது சட்டம், ये जो कानून है, தேவனுடைய சட்டம் ये இது. परमेश्वर का कानून அப்போ है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக வந்தார். यीशु मसीह जगत में हमारे पापों को अपने ऊपर उठा लेने के लिए आया பாவங்களை था। சுமக்கும்படியாய் வந்து पाप को उठा लेने के लिए आकर பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, फिलिप्पियों दूसरा अध्याय 8वां वचन इस तरह कहती है, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு वो मनुष्य के रूप में दिखा மரண பரியந்தம், मरने तक, அதாவது சிலுவையின்
மரணபரியந்தமும் वो कहा गया तो सूली के मृत्यु तक கீழ்ப்படிந்தவராகி आज्ञाकारी बनकर தம்மை தாமே தாழ்த்தினார். अपने आप को दीन किया. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்துவுக்கு यीशु मसीह के இந்த लिए இடத்துல கீழ்ப்படிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. यहाँ पे आज्ञा पालन करना करके अवश्य नहीं ஏனென்றால் है, அவர் தேவனுடைய குமாரன். क्योंकि वो परमेश्वर का पुत्र है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் மனுஷ ரூபமாய் காணப்பட்டாலும் கூட लेकिन मनुष्य को रूप में आकर இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ये जगह पर परमेश्वर के वचन के लिए आज्ञा पालन किया. எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார்? कब तक वो आज्ञा पालन किया? அவருடைய மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். अपने मृत्यु तक उसने पालन किया. அல்லேலூயா. हालेलुया. அதைதான் இந்த இளங்காளை இயேசுவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. ये जो बछड़ा है यीशु मसीह के तुल्य में है. இயேசு கிறிஸ்து எப்படி மரணபரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ यीशु मसीह जैसा मृत्यु तक परमेश्वर का आज्ञा पालन किया, அப்படியே நாமும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க वैसे வேண்டும். हम भी आज्ञा पालन करने वाले बनकर रहना चाहिए. நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க हम अपने வேண்டும். आप को दीन करने वाला बनना चाहिए. யோவான் 4 அதிகாரத்தின் 34 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோனா 4:34 इस तरह कहती है, இயேசு அவர்களை நோக்கி यीशु उनको देखकर, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து मैं मेरे भेजने वाले की योजना के अनुसार, इच्छा के अनुसार அவருடைய कर, கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. उसका काम को पूरा करना ही मेरा भोजन என்னை है. அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து मेरे मेरे भेजने वालों की जो इच्छा को पूरा कर அவருடைய கிரியை முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். उसका काम को पूरा करना ही मेरा भोजन है. ஹalleluya. हालेलुया. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பூரண அர்ப்பணிப்பை இங்க பார்க்கிறோம். यीशु मसीह के संपूर्ण जो समर्पण यहाँ पे देखते பிதா हैं. என்னை அனுப்பி இருக்கிறார். पिता मुझे भेजा है. அந்த அனுப்பினவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற मुझे வேண்டும். भेजने वाले की इच्छा को पूरा करना है. அதற்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல. इसलिए मेरे जीवन में कुछ भी हो परवाह அடிகள் नहीं. வந்தால் பிரச்சனை இல்ல. मार आए तो भी परवाह என்னுடைய नहीं. வாழ்க்கையில பாடுகள் வரலாம். मेरे जीवन में दुख आ सकती है, மரணம் வரலாம். मृत्यु आ सकती है, ஆனாலும் என் தேவனுடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிய फिर வேண்டும். मेरे परमेश्वर की योजना को, इच्छा को पूरा करना है. அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற उस வேண்டும். इच्छा को पूरा करना है. அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. वही परिपूर्ण संपूर्ण समर्पण அப்ப है. இந்த இளங்கால் காளையை போல இயேசு கிறிஸ்து நமக்காக ये அர்ப்பணித்திருக்கிறார். बछड़े के समान यीशु मसीह हमारे लिए समर्पण किया है, நமக்காக கீழ்ப்படிந்திருக்கிறார். हमारे लिए आज्ञा पालन किया है. So, அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த கீழ்ப்படிதலுக்குள் வர வேண்டும். उसका पीछा करने वाला हम भी इसके आज्ञा पालन के अंदर आने இந்த चाहिए, அர்ப்பணிப்புக்குள் வர इस வேண்டும். समर्पण के अंदर आना चाहिए. எரேமியா 42 அதிகாரத்தின் 6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. यिर्मयाह के 42वां अध्याय 6वां वचन इस तरह कहती है, அது நன்மையானாலும் वो बलि होने दो, தீமையானாலும் சரி वो बुरी बात होने दो, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் तो भी हम परमेश्वर के यहोवा की आज्ञा करते हैं, उसीलिए எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி हमें भलाई होने के लिए நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். हम आपके भेजने वाले जो परमेश्वर आवाज को आज्ञा पालन करके चलेंगे. இங்க ஜனங்களுடைய அர்ப்பணிப்பை பாருங்க. लोगों के अर्पण समर्पण को देखिए, அவர்கள் சொல்லுகிறார்கள் वो कहते हैं நன்மையானாலும் वो जो बलि बातें होने दो, தீமையானாலும் बुरी होने दो, எது வந்தாலும் சரி பரவாயில்ல, कुछ भी हो तो परवाह ஆனா नहीं, எங்க தேவனுடைய சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிய ये போகிறோம். परमेश्वर आवाज को हम आज्ञा पालन करने वाले हैं. அதுதான் எங்க வாழ்க்கையில நன்மை கொண்டு வரும். वही हमारे जीवन में भला को ला सकती है. ஹalleluya. हालेलुया. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட तो हमारे जीवन में भी நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். भलाई होने दो, बुराई होने दो, परमेश्वर आवाज के लिए आज्ञा पालन करना நம்ம चाहिए. அப்படி ஒப்பு கொடுப்போமா? हम ऐसे समर्पण करेंगे क्या? ஹalleluya. हालेलुया. நம்ம நினைப்போம் நமக்கு நன்மை வர்றதா இருந்தா கீழ்ப்படிவேன். तो हम ऐसे सोचते भलाई आए तो हम आज्ञा पालन எனக்கு करेंगे, தீமை வந்தா கீழ்ப்படிய மாட்டேன். बुराई आए तो आज्ञा पालन नहीं ஆனா करेंगे. ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளணும். लेकिन सच्चाई के जान लीजिए, நன்மையானாலும் தீமையானாலும் சரி भला होने दो, बुरा होने दो, எங்கள் தேவனாகிய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது हमारे परमेश्वर की आवाज को आज्ञा पालन करते समय எங்களுக்கு நன்மை உண்டாகுகிறது. तो हमारे लिए भलाई होती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. தேவனுடைய சத்தம் வரும் பொழுது जब परमेश्वर आवाज आती है इस समय, அல்லது அவருடைய சித்தம் வெளிப்படும் பொழுது उसकी इच्छा प्रकट होती है इस समय, நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் நம்முடைய பார்வைக்கு அது நன்மையாய் தெரியலாம். तो हमारे जीवन में, हमारे नजरों में वो भलाई दिख सकती है, அல்லது சில வேளை தீமையை போல தெரியலாம். कुछ समय से बुराई के समान दिख सकती है. ஆனால் அந்த சித்தத்தை செய்து முடிக்கும் பொழுது उसे इच्छा को पूरा करते அந்த समय, சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது जो ध्वनि को, आवाज को आज्ञा पालन करते அதனுடைய समय, முடிவு எப்பொழுதுமே நன்மையாய் தான் இருக்கும். उसका जो अंत जो हर समय भलाई में खत्म होती அது है, தீமையாய் वो இருப்பதல்ல. बुराई नहीं होती है. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் அப்படி சொல்லுகிறார் क्योंकि நமக்கு. परमेश्वर इसी कहता है, உங்களை குறித்ததான என்னுடைய நினைவுகள் आपके बारे में मेरा सोच தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது. बुराई के लिए नहीं, वो भलाई के लिए है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப நம்மை குறித்து தேவன் எப்பொழுதுமே நன்மையாய் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். हमारे बारे में हर समय परमेश्वर भलाई के भलाई ही सोचता है. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. इसलिए परमेश्वर कहता है मेरे आवाज को आज्ञा உங்க पालन பார்வைக்கு कीजिए. செலவெல்லாம் அது தீமையை போல தெரியலாம். आपके दृष्टि में वो बुराई दिख सकती है, அதனால நன்மை போல தெரியலாம். वो भलाई करके दिख सकती है, ஆனா முடிவுல உங்களுக்கு நன்மை தான் உண்டாகும். लेकिन अंत में आपके लिए भलाई में ही होगा. இன்னைக்கு இந்த இளங்காளையை போல இன்னைக்கு நான் பூரணமாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். इस बछड़े के समान संपूर्ण समर्पण करेंगे. ஹalleluya. हालेलुया. அப்பா என் வாழ்க்கையில நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். मेरे जीवन में आप जो कुछ भी कहोगे मैं आज्ञा पालन करूंगा. ஹalleluya. हालेलुया. என்னுடைய பார்வைக்கு அது நன்மையா இருக்கலாம் அல்லது தீமையா இருக்கலாம். हमारे दृष्टि में बुराई या भलाई हो सकती है, ஆனால் நான் கீழ்ப்படியும் பொழுது लेकिन आज्ञा पालन करते समय அதனுடைய முடிவு எனக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
விசுவாசிக்கிறேன். उसका अंत मेरे लिए भला ही होगा करके मैं विश्वास करता அப்படி हूं. நாம் விசுவாசித்து கீழ்ப்படிகிறவர்களா இருக்க वैसा வேண்டும். विश्वास करके आज्ञा पालन करने वाले बनकर होना चाहिए. ஓசியா 14ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. होशिया 14:2 इस तरह कहती है, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். वचन को रखकर, बातों के रखकर परमेश्वर को और मन அவரை फिरो. நோக்கி उसकी ओर தேவரீர் எங்கள் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி परमेश्वर सारे हम लोग अधर्मों को எங்களை हटाकर தயவாய் அங்கீகரித்தொள்ளும். अनुग्रह से हमें ग्रहण कर लो. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். तब हम धन्यवाद रूपी बलि चढ़ाएंगे. அல்லேலூயா. हालेलुया. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது तो वचन के रखकर परमेश्वर को और फिरते समय கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நீக்குவார். परमेश्वर अधर्म को पूरा हटा நம்மை देगा, அங்கீகரிப்பார். हमें ग्रहण करेगा. அப்பொழுது நம்முடைய வாயில அந்த காளைகளை போல துதி பலிகள் ஸ்தோத்திர பலிகள் உண்டாகும். वैसा हमारे होठों में बछड़े के समान स्तुति बलि वो आएगी. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பிதாவினிடத்திலிருந்து तो வருகிறது. भलाई का कुछ भी बातें हो परमेश्वर से और से आती है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக ஒரு பூரண அர்ப்பணிப்பு கீழ்ப்படிதல் அவசியம். तो हमारे जीवन में पहले संपूर्ण समर्पण जो आज्ञा पालन की आवश्यकता है. அல்லேலூயா. हालेलुया. இங்கு ஒரு ஆசாரியர் செய்கிறதா தவறாய் இருக்கட்டும், ये यहाँ पे याजक करने वाली गलती होने दो, சபை செய்கிற தவறாய் कलीसिया இருக்கட்டும், करने वाली गलती होने दो, ரெண்டு பேருமே முழுமையான கீழ்ப்படிதலோடு ஆண்டவருக்கு ஒப்பு ये கொடுக்கணும். दोनों भी संपूर्ण समर्पण के साथ परमेश्वर की அதை தான் समर्पण ஆண்டவர் करना இந்த இடத்துல चाहिए. விரும்புகிறார். वही यहाँ पे परमेश्वर चाहता है. அல்லேலூயா. हालेलुया. அடுத்ததாக அங்க பார்க்கும் பொழுது दूसरा यहाँ पे देखते समय லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. लेवी 4:4 इस तरह कहती है, அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து उस बछड़े को परमेश्वर के सामने परमेश्वर सन्निधान में ले आकर அதன் தலைமேல் தன் கையை வைத்து उस सिर के ऊपर उसे हाथों को रखकर கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன். परमेश्वर के समूह में उसे मारना இதே चाहिए. வசனத்தை நம்ம 15ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். यही वचन को 15 वचन में भी देख सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அந்த சபையார் செய்கிற वो தவறுக்காக कलीसिया वाले करने वाले गलती அவர்கள் को என்ன கொஸ் பண்ணுகிறார்கள்? वो क्या करते हैं? சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள். कलीसिया के जो पुरनिय है पर समूह में उसके बछड़े को ऊपर अपने हाथों को रखना பின்பு है. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். फिर से अपने परमेश्वर समूह में वो जो बछड़े को मारना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நாம் ஆல்ரெடி தியானித்து சொல்லி பார்த்திருந்தோம். तो वैसे पहले हम देखे थे 4 விதமான பாவ நிவாரண பலிகள் இருக்கிறது என்று 4 சொல்லி. तरफ की जो पाप बलि है. இதுல இந்த 2 பாவ நிவாரண பலியானது इसमें ये 2 जो पाप बलि है, நம்முடைய ஆசாரியர்கள் கொண்டு வருகிற பாவ நிவாரண பலியா இருக்கட்டும், हमारे याजक ले आने वाले पाप बलि होने दो, அல்லது சபை கொண்டு வருகிற பாவ நிவாரண பலியா नहीं तो இருக்கட்டும், कलीसिया लाने वाली पाप बलि होने दो. இது மாத்திரமே கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வரப்படுகிறது. सिर्फ यही परमेश्वर के समूह में लाई जाती है. அல்லேலூயா. हालेलुया. தேவ சமூகம் வரைக்கும் இது வருகிறது. परमेश्वर समूह तक ये आती है. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா इसे क्या करते हैं? அங்க சந்நிதியில கொல்லுவாங்க. परमेश्वर समूह में उसको मारते हैं. அதை அடித்த உடனே उसे मारने के बाद அதனுடைய ரத்தத்தை எடுத்து उसे लहू को लेकर ஆசாரியர் கிருபாசனத்துக்கு முன்பாக இருக்கிற திரை முன்பாக கொண்டு வந்து தெளிப்பார். तो याजक जो है जो अनुग्रह के आसन उसका सामने पर्दा है ना उसके सामने ले आते हैं. மற்ற 2 பாவ நிவாரண பலியினுடைய ரத்தமும் உள்ள வருவதில்லை. तो बाकी के 2 पाप बलि है उसका खून अंदर नहीं आती है. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள வராது. அது मिलाप वाले तंबू के अंदर नहीं आती அது है. வெளியே கொண்டு பலிபீடத்தில் அங்க ஊற்றப்படும். அது तो बाहर ले आकर वो वेदी के ऊपर डाली जाती है. ஆனால் இந்த 2 பாவ நிவாரண பலிக்குடைய ரத்தமானது ये जो पाप बलि की 2 पाप बलि की जो தேவ खून है சமூகம் வரைக்கும் வருகிறது. परमेश्वर समूह तक आती है. கிருபாசனம் வரைக்கும் வருகிறது என்று अनुग्रह के பார்க்கிறோம். आसन तक आती है. அப்படி என்ன தெரியுமா இது? तब ये क्या इसका அந்த मतलब क्या है? இளங்காளை மீது ஆசாரியர்கள் அல்லது மூப்பர்கள் கைகளை வைக்கிறார்கள். बछड़े के ऊपर याजक या पुरनिय हाथ रखते हैं. இந்த கைகளை வைத்தல் என்பது इस हाथ रखने का मतलब है ஆல்ரெடி சர்வங்க தகனபலில சில காரியங்களை தியானித்து हम இருக்கிறோம். पहले से होम बलि में कुछ कार्य को अध्ययन किए हैं. இன்னைக்கு லைட்டா நான் டச் பண்ணிட்டு போறேன். थोड़ा सा मैं छू कर जाता இது हूं. உண்மையாக ஒப்பு கொடுத்தலுக்கு அல்லது தன்னுடைய தவறை உணர்ந்து ஒப்பு கொடுத்தலுக்கு அடையாளமா ये இருக்கிறது. सही तरह से देखने का तो समर्पण करना अपने पापों को स्मरण करके समर्पण करने का चिन्ह है. ஏன் இத ஆவியானவர் மறுபடியும் சொல்ல விரும்புறார் அப்படின்னா इसलिए फिर से पवित्र आत्मा क्यों इसको कहता இன்னைக்கு है? அநேக வேளையில कई सारे समय में நாம பண்ற தவறு அல்லது பாவத்திற்கு நம்ம பயப்படாமல் இருக்கிறோம். हम करने वाले या पाप होने दो गलती होने दो इसे हम नहीं डरते हैं. அத அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிரும். उसे आसानी से ले लेते हैं. இன்றைக்கு இருக்க நாட்களில आज के दिनों में நம்ம பாவத்தை அவ்வளவு ஈஸியா நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். the पाप को आसानी से पार करके चले जाते हैं. என்ன தப்பு பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணா சரியாயிருது क्या कि परमेश्वर समूह पाप करके समूह में आके क्षमा मांग लेते என்று हैं. சொல்லி நாம அத ரொம்ப லகுவாக எடுத்து போய் கொண்டு ऐसे இருக்கிறோம். बोलकर आसानी से ले लेते हैं. ஆனால் ஆண்டவர் பாருங்க लेकिन परमेश्वर देखिए அந்த நாட்களிலே उन दिनों में ஒரு ஆசாரியனோ அல்லது முழு சபையோ செய்கிற தவறை एक याजक या पूरा कलीसिया करने वाली गलतियों को எவ்வளவு கவனமாய் பார்க்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. कैसे ध्यान से यहाँ पे देखते करके दिखते हैं. அவர்கள் எவ்வளவு உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறார்கள், कि सच्चाई के साथ अर्पण करते हैं. அவர்கள் எவ்வளவு உண்மையாய் அதற்காக ஜெபிக்கிறார்கள் कैसे सच्चाई के साथ उसके लिए प्रार्थना करते हैं. என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார். ऐसे परमेश्वर देखने के लिए चाहता है. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया.
மற்றவர்கள் செய்கிற தவறு இருக்கட்டும் ஒரு பக்கம், बाकी लोग करने वाला गलती होने दो, தவறு செய்யக்கூடாதுதான், तो गलती नहीं करना है, பாவம் செய்யக்கூடாதுதான். पाप नहीं करना ஆனால் चाहिए. அவர்கள் செய்கிற தவறுக்கும் நம்முடைய செய்கிற தவறுக்கும் தேவனுடைய பார்வையில अनेक வித்தியாசங்கள் இருக்கு. लेकिन वो करने वाला पाप और हम करने वाला पाप को परमेश्वर की नजरों में फर्क है. மேபி நாம செய்கிற தவறு ரெண்டுமே ஒண்ணா இருக்கலாம். हो सकता है हम दोनों एक ही गलती करते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தாவீதும் ஒரு தவறு செய்தார். दाऊद भी गलती किया. அல்லேலூயா. हालेलुया. பத்சேபாளை எடுத்துக்கொண்டார். बत्शेबाल को उसने ले लिया. அதை போல எத்தனையோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தவறை செய்திருக்கிறார்கள். ऐसे कई सारे इजराइल लोग गलती को किए हैं. ஆனால் தாவீது செய்த தவறுக்காக लेकिन दाऊद के वो गलती के लिए அவன் ஜெபிக்கும் பொழுது प्रार्थना करते समय ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். परमेश्वर को शब्दों को என்ன कहता வார்த்தை है. தெரியுமா? क्या शब्द पता है? என்னுடைய சத்துருக்கள் தூசிக்க நீ இந்த தவறை செய்து விட்டாய். मेरे शत्रु मेरे निंदा करने लायक ये गलती को कर दिया. அல்லேலூயா. हालेलुया. தவறு என்னமோ ஒரே தவறு மாதிரி தான் தோன்றும். गलती एक समान दिख सकती है. அவர்கள் செய்கிற தவறானது वो करने वाला गलतियों को தேவனை அதிகமாய் பாதிப்பதில்லை. परमेश्वर को अधिक वो असर नहीं पड़ती है. தேவனை அதிகமாக பாதிப்பதில்லை. परमेश्वर के ऊपर असर नहीं पड़ती है. ஆனால் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் கூட, जो कोई सेवा करने वाला हो, அல்லது நீங்கள் விசுவாசிகளாய் இணைந்து ஒரு சபையில் அங்கமாய் இருக்கும் பொழுது, विश्वासी बनकर कलीसिया में एक भागी होने से அப்பொழுது நாம் செய்கிற தவறு தேவனை பாதிக்கிறது. तभी हम करने वाला गलती परमेश्वर को असर पहुंचाती है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அதத்தான் நம்ம என்ன பண்ணா நம்ம உணரணும். इसीलिए इसे ही हम क्या करना, स्मरण करना है. அல்லேலூயா. हालेलुया. நான் செய்கிற தவறு என்னை மாத்திரம் பாதிப்பதல்ல, मैं जो करने वाला गलती सिर्फ मेरे ऊपर असर नहीं எனக்கு पड़ती, ரட்சிப்பை கொடுத்த தேவனை பாதிக்கிறது. मेरे उद्धार दिया परमेश्वर को भी असर அவருடைய पहुंचाती है. சத்துருக்கள் தூசிப்பதற்கு நான் காரணமாய் उसका மாறிவிடுகிறேன். शत्रु निंदा करने लायक हम कारण हो जाएंगे. யோசுவா என்கிற ஆசாரியன் योशुआ नामक याजक அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறார். जब मैल भरा वस्त्रों को पहना हुआ खड़ा है, சாத்தான் பக்கத்துல இருந்து குற்றப்படுத்துகிறான். शैतान बाजू में खड़ा होकर दोषी ठहराता மற்ற है. எத்தனை பேர் அழுக்கு வஸ்திரம் தரிச்சாலும் சாத்தானுக்கு பிரச்சனை கிடையாது. देखो बाकी कितने भी मेल वाले वस्त्र पहने तो शैतान को कुछ फर्क नहीं पड़ता. அது தேவனையும் பாதிப்பதல்ல. वो परमेश्वर के ऊपर असर नहीं पड़ती है. ஆனால் लेकिन யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தால் योशुआ अगर मेल वाला वस्त्र पहना तो அதை வைத்து சாத்தான் தேவனை குற்றப்படுத்துவான். उसे रखकर शैतान परमेश्वर को दोषी ठहराएगा. ஏன்னா யோசுவா ஆசாரியன். क्योंकि योशुआ याजक है. அல்லேலூயா. हालेलुया. இப்படி अनेक சம்பவங்களை நான் வேதத்தில் பார்க்க முடியும். ऐसे कई सारे संभवों को हम शास्त्र में देख सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் செத்தாங்கங்க? कितने कितने लोग मरे, ஆனால் மோசேயின் செத்த பிரதேசத்திற்கு சாத்தான் வந்து போராடினான். लेकिन मूसा का लाश जो है वो शैतान से उसके लिए लड़ाई किया. ஏன் போராடினான்? क्यों उसके लिए लड़ाई किया? மோசேயும் தவறு செய்து விட்டார் என்று அவன் சொல்லுகிறான். मूसा भी गलती कर बेटा करके वो कहता है. மோசேயின் மீது குற்றம் கொண்டு வருகிறான். मूसा के ऊपर भी दोष लाता है. அல்லேலூயா. हालेलुया. மோசே யார்? मूसा தேவனை முகமுகமாய் சந்தித்த ஒரு மனிதர். परमेश्वर के आमने सामने देखा वो मनुष्य है. தேவனுடைய ஊழியக்காரர். परमेश्वर का सेवक है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அவர் தவறு செய்யும் பொழுது अभी वो गलती करते समय செத்த பிரதேசத்து கூட சாத்தான் குற்றம் சுமத்துவான். मरा हुआ मुर्दा को भी परमेश्वर दोषी ठहराएगा. கேர்ஃபுல். நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்ம இருக்கிற நிலையை நம்ம புரிந்து हम கொள்ளணும். जो रहते हैं उस स्थान को सावधानी से रहना चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. அதனால தான் சொல்றேன், நாம் செய்கிற தவறை மற்றவர்கள் போல நாம் லகுவா எடுக்க கூடாது. हम जो करने वाले गलती को दूसरे लोग आसानी से लेने वाले जैसे हमने लेना चाहिए. இந்த இடத்துல பாருங்க, यहाँ पे देखिए ஆசாரியன், அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் சொல்லப்பட்டு वो இருக்கு. अभिषिक्त याजक करके कहा गया அந்த है. ஆசாரியன் அந்த இளங்காளையை கொண்டு வந்து वो याजक को बछड़े को ले आकर எல்லா சபை ஜனங்களுக்கு முன்பாக सारे कलीसिया वाले के सामने அந்த இளங்காளை மீது தன்னுடைய கையை வைக்க வேண்டும். बछड़े के ऊपर अपना हाथों को रखना चाहिए. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या पता है? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக सारे लोगों के நான் सामने பாவி என்பதை இங்கு உணர்த்துகிறேன். मैं पापी करके यहाँ पे स्मरण दिलाता हूँ. எல்லா ஜனத்துக்கு முன்பாக सारे लोगों के நான் सामने என்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன். मैं मेरे पापों को कबूल कर लेता அதனுடைய हूँ. உண்மையான அர்த்தம் அதுதான். उसका सच्चा मतलब वही है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதே போல எல்லா சபைக்கு முன்பாக மூப்பர்கள் வருகிறார்கள். वैसे सारे कलीसिया के सामने पुरनी आते हैं. அவர்களும் சொல்றாங்க, वो भी आके कहते हैं எங்கள் சபை தவறானதுதான், हमारे कलीसिया गलत है, எங்கள் சபை பாவம் செய்ததுதான். हमारे कलीसिया पाप किए हैं. எல்லாருக்கும் முன்பாக ஒத்துக்கொள்ளுறாங்க. सारे सामने मान लेते हैं. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு இந்த ஒத்துக்கொள்ளுதல் நமக்குள்ளாக இருக்கிறதா? ये आज के दिनों में ये मानना हमारे अंदर है क्या? ஹalleluya. हालेलुया. அந்த இளங்காளை மீது ஒரு ஆசாரியர் அல்லது மூப்பர்கள் கைகளை வைக்கிறார்கள். एक बछड़े के ऊपर एक याजक या पुरनी हाथ रखते हैं. அப்ப எப்போ வைப்பாங்க தெரியுமா? कब रखते पता है? அந்த ஆசாரியன் தன்னுடைய தவறை உணர்ந்து பொழுது தான் வைக்க वो முடியும். याजक अपने पापों को स्मरण करते समय रख सकता அந்த है. மூப்பர்கள் தன்னுடைய சபையின் தவறை உணர்ந்து பொழுது தான் வைப்பார்கள். जैसे पुरनी अपने कलीसिया वाले के जो पाप को स्मरण करते समय रख सकते அப்படி हैं. உணராத பட்சத்துல ऐसे स्मरण नहीं करते हैं என்ன तो சொல்லுவாங்க? क्या कहेंगे? நான் எங்க தப்பு பண்ணேன்? हम किधर गलती நான் की? ஏன் இளங்காலம் மீது கை வைக்கணும்? हमें क्यों आके बछड़े को हाथ रखना है? ஹalleluya. हालेलुया. ஏன்னா அவர்களுக்கு தெரிகிறது, क्योंकि वो जानते हैं என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு मेरे நடந்திருக்கிறது. जीवन में कुछ ना कुछ गलती हुआ है. ஹalleluya. हालेलुया. அதனால தான் அந்த உணர்வு இன்னைக்கு நமக்கு வேண்டும். इसलिए वो स्मरण हमारे लिए आज चाहिए. ஹalleluya. हालेलुया. அதான் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாருங்க. पहला सामुएल 12 अध्याय 24वां वचन को देखिए. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து आप कैसे भी यहोवा का भय मानकर உங்கள் முழு இருதயத்தோடும் अपने सच्चा संपूर्ण मन से உண்மையாய் அவை சேவிக்க கடவீர்கள். सच्चाई के साथ उपासना करो. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு
எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். वो आपके बीच में कितना महिमा भरे कार्य किया करके याद करके இங்க देखिए। சொல்லுகிறார், நீங்க எப்படியாவது உங்க முழு இதயத்தோட உண்மையாய் அவரை சேவிங்க, कैसा भी करके संपूर्ण मन से उसकी उपासना करो, ஏமாற்றாதீங்க. उसका धोखा मत दो। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரை ஏமாற்ற நினைக்காதீங்க, परमेश्वर को धोखा करने सोचो मत। உண்மையாக சேவிங்க, सच्चाई के साथ उपासना करो, உண்மையாக ஒப்பு கொடுங்க, सच्चाई के साथ अर्पण कीजिए, உண்மையாக உங்கள் தவறை உணருங்கள். सच्चाई से अपने पापों को कबूल कीजिए। ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். परमेश्वर वो जो उसके चाहता है, ஏன்னா बात அதை जो होता है, செய்யும் பொழுதுதான் उसे करते समय கர்த்தர் பாவங்களை மன்னிக்க முடியும். परमेश्वर पाप को क्षमा कर सकता है। நீங்கள் பாவி என்று குற்றப்படுத்துவது தேவனுடைய விருப்பம் அல்ல. अब पापी बोलकर दोषी ठहराना परमेश्वर की चाहत नहीं है। நம்ம ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டோம்னு மற்றவங்களை குற்றப்படுத்துவது தேவனுடைய விருப்பம் அல்ல. हम बड़े पाप कर दिया करके दूसरे के सामने दोषी ठहराना बड़ी बात விருப்பம் என்ன नहीं தெரியுமா? है। उसके चाहत क्या पता है? என்னுடைய பிள்ளை, मेरा बेटा, என்னுடைய ஊழியன், मेरा सेवक, என்னுடைய என்னுடைய சந்ததி मेरा संतान பரிசுத்தம் அடைய வேண்டும். पवित्र होना चाहिए, என் யாருக்கும் நான் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டும். किसी के भी सामने निर्दोष बनकर खड़े ஏன்னா रहना முடிவில चाहिए। சபையை அப்படிதான் கர்த்தர் நிறுத்த போகிறார். अंत में परमेश्वर कलीसिया को वैसी ठहरना वाला அவர் है। சொல்லுகிறார், वो कहता है, மாசில்லாமலும் குற்றமற்ற சபையாய் நிறுத்த வேண்டும். निष्कलंक निर्दोष कलीसिया बनकर खड़ी रहनी ஒரு चाहिए। சபையை அப்படிதான் ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். एक कलीसिया को वैसी परमेश्वर खड़ा करना அப்ப चाहता நீங்க है। சபையில என்ன குற்றம் இருந்தாலும் என்ன பண்ணணும்? உண்மையாய் நம்ம அர்ப்பணிக்கணும். अगर कलीसिया में कुछ दोष हो गए तो सच्चा मन से संपूर्ण मन से मानना चाहिए। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। என்னை கொண்டு சபையில எந்த ஒரு பரிசுத்த குலைச்சல்கள் வந்து விடக்கூடாது. मेरे कारण मेरे कलीसिया में कुछ विश्वासघात या अपवित्र चीज होनी नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படி நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ऐसे सच्चाई से संपूर्ण समर्पण करना அதை தான் चाहिए। கர்த்தர் விரும்புகிறார். इसे ही परमेश्वर चाहता है। யோவான் 4 அதிகாரத்தின் 23 24 பார்க்கும் பொழுது யோவான் चौथा अध्याय 23 और 24 में देखते அன்று समय சொல்லுகிறார், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் उस सच्चाई से दंडवत करने वाले பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். पिता को आत्मा और सच्चाई के साथ उपासना करने वाले दिन அது आएगी। இப்பொழுதே வந்திருக்கிறது. वो आज ही आई है। தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். तो हमारे आराधना करने वाला ऐसे ही होना चाहिए, पिता चाहता है। உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவங்க सच्चाई के साथ परमेश्वर की ஆவியோடு पालन உண்மையோடு करते தொழுது கொள்ளணுமா? हैं। आत्मा और सच्चाई के साथ இத பிதாவானவர் விரும்புகிறார். इसे पिता चाहता है। அல்லேலூயா. அல்லேலூயா। அத தேவன் ஆவியாய் जब இருக்கிறார். परमेश्वर आत्मा बनकर है, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். उसे आराधना करने वाले आत्मा और सच्चाई के साथ आज आराधना करने वाले हैं। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच के देखिए, நாம் எல்லா ஆராதனைகளிலும் हम सारे आराधना में ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். आत्मा और सच्चाई के साथ आराधना करते हैं। நம்ம அப்படி செய்யல அப்படினா உண்மையா ஆராதிக்கலன்னு அர்த்தம். ऐसा हम नहीं करेंगे तो सच्चाई के साथ आराधना नहीं किए। அல்லேலூயா. हालेलुया। இங்கு ரெண்டு காரியத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். यहाँ पे दो कार्य को यीशु मसीह सिखाता है। என்ன கற்றுக் கொடுக்கிறார்? क्या सिखाता है? நீங்கள் தேவன் ஆவியா இருக்கிறதுனால ஆவியோடு தொழுது கொள்ளுங்க. आप परमेश्वर आत्मा बनकर इसलिए आत्मा के साथ आराधना करो। நீங்கள் உங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். आप अपने अभिषेक में बढ़कर आराधना करना चाहिए। ஆவியின் பரிபூரணத்தோடு கர்த்தரை ஆராதிக்க आत्मा की வேண்டும். परिपूर्णता में आराधना करना चाहिए। அந்நிய பாஷையில் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். अन्य भाषा बोलकर आराधना करना ஏனால் चाहिए, தேவன் ஆவியா இருக்கிறார். क्योंकि परमेश्वर आत्मा बनकर है। இரண்டாவது சொல்லுகிறார், दूसरा कहता நீங்க है உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். सच्चाई के साथ आराधना करना இந்த चाहिए। உண்மை என்பது என்ன? ये सच्चाई बोलो तो क्या? இது என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய நினைவில் வருகிற காரியம். हमारे मेरे जीवन में मेरा सोच में आने वाली कार्य है। அல்லேலூயா. हालेलुया। ஆவி என்பது ஒரு பாட்டு, அது அழகு. वो आत्मा बोल के एक दूसरे भाग है, वो अलग है। அது ஒரு தனி பாட்டு. அது वो जो अलग भाग है, அது தேவனுக்குரிய ஆவியோடு ஆராதிக்கிறது. तो परमेश्वर के साथ आत्मा के साथ आराधना करना। ஆனால் உண்மையோடு ஆராதிப்பது என்ன लेकिन தெரியுமா? सच्चाई के साथ आराधना करना क्या है? எனக்குள்ளாக அபிஷேகம் இல்லாட்டாலும் கூட, मेरे अंदर अभिषेक न हो तो भी, ஏன்னா சில பேர் அபிஷேகம் நான் பெறலன்னு कुछ சொல்லுவாங்க. लोग कहते हैं अभिषेक हम नहीं पाए, நான் எப்படி ஆவியோடு ஆராதிக்க? मैं कैसे आत्मा के साथ आराधना ஆனா करूं? ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நீங்க है அபிஷேகத்துக்கு கண்டிப்பா வாஞ்சிக்கணும். अब अभिषेक के लिए चाहना चाहिए। ஆமா, அதான் மலை ஜெபம் வருது, சீக்கிரம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. इसलिए पहाड़ी प्रार्थना में जल्दी से आप அது ज्वाइन हो ஆவியானவர் जाइए। உங்களுக்கு ஆவியினால் நிரப்புவார். तो पवित्र आत्मा में आपको भरेगा। அப்படி இல்லாத பட்சத்தில் वैसे नहीं है तो நீங்கள் உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். अब सच्चाई के साथ आराधना करना चाहिए। உண்மையான ஆராதனை எது? सच्चाई आराधना क्या है? என்னை உண்மையாய் ஒப்பு கொடுப்பது, सच्चाई के समर्पण करना, என்னை அர்ப்பணிப்பது, अर्पण करना, முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்பது, पूरे मन से परमेश्वर की आराधना முழு करना, பலத்தோடு கர்த்தரை துதிப்பது, पूरे बल से परमेश्वर स्तुति करना, இதுதான் உண்மையான ஆராதனை. यही सच्चा आराधना है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த இரண்டையும் கர்த்தர் ஆராதனையில எதிர்பார்க்கிறார். इस दोनों को परमेश्वर आराधना में बांट जोता है। எதிர்பார்க்கணும் சொல்றது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ये बांट जोड़ने से कैसे बढ़कर ये इसको चाहत है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப உண்மையாக கர்த்தரை சேவிக்கணும். सच्चाई से परमेश्वर के सेवा करना உண்மையாக கர்த்தரை चाहिए। ஆராதிக்கணும். सच्चाई से परमेश्वर आराधना करना அதுதான் चाहिए। இந்த இளங்காலை மீது கைகளை வைப்பதுக்கு அடையாளமா वो இருக்கு. ये बछड़े के ऊपर हाथ रखने का चिन्ह है। உண்மையான ஒப்பு கொடுத்தல். सच्चाई एक संपूर्ण समर्पण। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, आज परमेश्वर से कहिए, நான் சில வேளையில உண்மையாக ஆராதிக்கலப்பா, कुछ समय में सच्चाई के साथ आराधना नहीं किया, சில வேளையில நான் உண்மையாக ஒப்பு கொடுக்கலப்பா, कुछ समय में सच्चाई के साथ अर्पण नहीं किया। எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக, मेरे दोष को क्षमा कीजिए, எங்கள் தவறுகளை मेरी மன்னிப்பீராக. गलतियों को क्षमा कीजिए। நாங்க உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க आपको வேண்டும். आराधना करते समय आत्मा और सच्चाई के साथ आराधना சில करना வேளை நம்ம चाहिए। ஆவியோடு ஆராதிக்கிறோம், कुछ समय हम आत्मा के साथ आराधना करते உண்மையா हैं, ஆராதிப்பதில்லை. सच्चाई से आराधना नहीं சில करते வேளை हैं। உண்மையா कुछ ஆராதிக்கிறோம்,
उस समय सच्चाई के साथ ஆவியோடு ஆராதிப்பதில்லை. आत्मा के साथ आराधना नहीं ஆனால் करते இந்த ரெண்டும் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். लेकिन ये दोनों को परमेश्वर चाहता है ஹல்லேலூயா. हालेलुया ஓகே, அப்போ ஒன்று நம்ம அந்த இளங்காலை என்பது பூரண அர்ப்பணிப்பு கீழ்ப்படிதலுக்கு அடையாளமா இருக்கிறது. लेकिन एक तो ये बछड़ा जो है संपूर्ण समर्पण अर्पण का एक चिन्ह है அந்த இளங்காலை மீது கைகளை வைத்தல் என்பது உண்மையான ஒப்பு கொடுத்தல் அல்லது அவர் சேவிப்பதற்கு அடையாளமா ये இருக்கிறது. जो बछड़े को हाथ रखना सच्चाई से समर्पण करना और उसका सेवा करने का मतलब है அடுத்ததாக என்ன பண்ணுகிறார்கள்? उसके बाद क्या करते हैं இங்க ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க முடியும். यहाँ पे एक मुख्य कार्य को देख அந்த सकते हैं லேவியர் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लेवी चौथा अध्याय 15 वचन को देखते समय ஒரு சபை பண்ணுகிற தவறுக்கு ஒரு இளங்காலை கொண்டு வருகிறது. एक कलीसिया करने वाले गलती को एक बछड़ा ले आता है இந்த இளங்காலை கொண்டு வந்து ये बछड़े को ले आकर சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் மேல் வைக்க கடவர்கள். लोगों के लिए लाने वाले बछड़े को पुरनियों कलीसिया के सामने हमें हाथों को रखना இதை चाहिए நான் கடந்த வாரத்திலே ஆவியான சில காரியங்களை பேசி இருந்தார். गए हफ्ते परमेश्वर कुछ कार्य इसके बारे में बात किया நான் அது என் மனதிற்குள்ளாகவே அதை சிந்தித்துக் கொண்டு मेरे இருந்தேன். मन के अंदर उसके मैं सोच रहा था என்ன அப்படின்னா, क्या है मतलब ஒரு ஆசாரியர் தன்னுடைய தவறுக்கு இளங்காலை மீது கைகளை வைக்கிறார். एक याजक अपने गलती के लिए बछड़े के ऊपर हाथ रखता है அது ஓகே, ஆசாரியர் தவறு செய்ததனால அவர் வைக்கிறார். याजक गलती कैसे ले रखा அல்லேலூயா. हालेलुया ஆனால் இங்கு முழு சபையும் தவறு செய்கிறது. लेकिन यहाँ पे सारे लोग कलीसिया वाले गलती करते हैं அந்த சபையில எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க? उस कलीसिया में कितने लाखों लोग हैं இஸ்ரவேல் சபை என்பது பல லட்சங்கள் கொண்ட சபை. इजराइल सभा बोलो तो कई सारे लाखों लोग के मिला हुआ एक सभा है அவ்வளவு லட்சங்கள் செய்த தவறுக்கு इतने लाखों लोग करने वाले गलती को சில மூப்பர்கள் வந்து कुछ पुरनिया आकर இளங்காலை மீது கைகளை வைக்கிறார். बछड़े के ऊपर हाथ रखते हैं அல்லேலூயா. हालेलुया இதை படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தது. इसको पढ़ते से मेरे अंदर एक सोच आती रही இந்த மூப்பர்கள் சிலவைகள் தவறு செய்தார்களா இல்லையா என்பதே தெரியாது. देख पुरनिया जो है गलती किए कि नहीं किए पता नहीं ஆனால் लेकिन இளங்காலை மீது கைகளை வைக்க வேண்டியது மூப்பர்கள். बछड़े के ऊपर हाथ रखना पुरनिया है இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? इसे क्या सीखना पता है ஒரு சபை செய்த தவறுக்கு एक कलीसिया करने वाली गलती को ஒரு நிவாரணமாக மூப்பர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். एक प्रयासचित के रूप में पुरनिया अपने आप को समर्पण करते हैं ஹல்லேலூயா. हालेलुया இன்னைக்கு மூப்பர்களை குறித்து சில காரியங்களை பார்க்க इस போகிறோம். पुरनिया के बारे में आज कुछ कार्य को देखने वाले हैं மூப்பர்கள் சபைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை. जो पुरनिया जो है कलीसिया के लिए कितना आवश्यक है இந்த மூப்பர்களை குறித்து 2-3 டைம் பிரசங்கம் பண்ணி இருக்கிற கல்யாண சபையில. जो पुरनिया के बारे में कलीसिया में कुछ 1-2 बार में संदेश दिया हूं ஹல்லேலூயா. हालेलुया ஆனால் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார். लेकिन आज परमेश्वर हमसे कुछ कार्य बात करना चाहता है சபை தவறு செய்கிறது. सभा कलीसिया गलती कर சபையில बैठी அந்த है பாவம் இருக்கிறது. तो कलीसिया में पाप है ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है அந்த இளங்காலை மீது लेकिन वो बछड़े को ऊपर சபைக்கான மூப்பர்கள் வந்து கைகளை வைத்து அர்ப்பணிக்க வேண்டும். कलीसिया के पुरनिया आकर हाथ रखकर अर्पण करना அப்படினா चाहिए என்ன அர்த்தம் தெரியுமா? उसका मतलब क्या है இந்த சபை செய்த பாவத்தை நாங்கள் எங்கள் மீது வைத்து அர்ப்பணிக்கிறோம். ये कलीसिया करने वाले पाप का हमारा ऊपर रखकर हम अर्पण करते हैं அதற்கு நாங்கள் தான் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். इसके लिए हम ये समर्पण करते हैं அல்லேலூயா. हालेलुया இங்கு சபையின் மூப்பர்கள் என்று சொல்லப்படும் பொழுது आज कलीसिया के पुरनिया करके कहते समय ரெண்டு கூட்டம் இருக்கிறது. दो मंडली है வேத வசனத்தின்படி शास्त्र के 1 अनुसार பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி पहला पत्र 5वां अध्याय पहला वचन மூப்பர்கள் என்றால் யார்? पुरनिया बोलो तो कौन ஒன்று ஊழியம் செய்கிறவர்கள் சபைக்கு மூப்பராய் இருக்கிறார்கள். देख सेवा करने वाले कलीसिया का प्राचीन बनकर அங்க है வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वहां पे वचन वैसे कहती है உங்களுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் तो आपके जो प्राचीन के उत प्राचीन கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி. वो तो मसीह के जो दुख है उसका गवाह है இங்கு பேதுரு எப்படி என்ன எழுதுகிறார் என்றால், यहाँ पे पत्रस क्या लिखता है உடன் மூப்பர்களுக்கு உடன் மூப்பன். जो सेवा के लिए सेवा उनकी नाई அப்ப प्राचीन ஒன்று மூப்பர்கள் என்பது சபையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை குறிக்கிறது. जो पुरनिया बोला तो कलीसिया में एक उम्र वाले बुजुर्ग उनको कहलाते வெறுமனே हैं வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, सिर्फ उम्र वाले नहीं ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்து வயது உள்ளவர்கள், आत्मिक अनुभव में रहकर उम्र वाले அவர்களை மூப்பர்கள் என்று उनको அழைக்கிறார்கள். पुरनिया करके कहलाता है அதோடு கூட उसके साथ அந்த ஊழியத்தை செய்கிறவர்களும் அந்த மூப்பருடைய கூட்டத்தில் தங்களை இருக்கிறார்கள். वो सेवा करने वाले भी वो जो पुरनियों की जो मंडली में है நீங்கள் இதை வந்து 2 யோவான்ல கூட பார்க்க முடியும். इसे आप दूसरा யோहना में देख 2 सकते हैं யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்க முடியும். दूसरा யோहना पहला अध्याय दूसरा वचन में देख सकते हैं 2ஆம் வசனம் பிரதர். दूसरा वचन இங்கிலீஷ்ல தான் 1. ஓகே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அம்மாளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு மூப்பனாகிய நான் எழுவது. और केवल मैं ही नहीं वरन वह सब भी प्रेम रखते हैं. இங்கு மூப்பன் என்று யாரை குறிப்பிடுகிறார்? यहाँ पे पुरनिया बोल को किसको யோவான் बोलते हैं தன்னை குறிப்பிடுகிறார். யோவாन अपने आप को बताता है அல்லேலூயா. हालेलुया அப்ப பேதுருவும் தன்னை மூப்பன் என்று சொல்லுகிறார். तो पतरस भी अपने आप को पुरनिया அதே करके வேளையில் कहलाता है யோவான் அப்போஸ்தலன் தன்னை மூப்பன் என்று तो சொல்லுகிறார். वैसे प्रेरित யோहना भी अपने आप को पुरनिया कहलाता அப்போ है. ஒரு சபையின் மூப்பர்கள் கூட்டம் என்பது एक कलीसिया के एक पुरनिया के मंडली बोले तो ஊழியர்களையும் குறிக்கிறது, सेवक को भी बताती है, அதே போல வயதுள்ளவர்களையும் குறிக்கிறது. उसके साथ साथ उम्र वाले को भी बताती है. அல்லேலூயா. हालेलुया ஓகே, இப்போ இந்த மூப்பர்கள் அவசியம் என்ன? ये जो पुरनिया की आवश्यकता क्या है? வேதத்தில் अनेक காரியங்கள் இருக்கிறது. शास्त्र में कई सारी चीजें हैं, சில காரியங்களை மட்டும் நான் டச் பண்ணிட்டு போகிறேன். कुछ कार्य को मैं बताता हूँ.
யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 16 லிருந்து 18 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது निर्गमन 3 अध्याय 16 से लेकर 18 तक देखते समय அங்க பாருங்க वहां पे देखिए ஆண்டவர் வந்து மோசேயோடு பேசுகிறார். परमेश्वर मूसा से बात करता है। சொல்றாரு, நான் தான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். मैं इब्राहिम का परमेश्वर, इसहाक का परमेश्वर, याकूब का நான் परमेश्वर, இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं जो हूं वैसे ही हूं। நான் உன்னை சந்தித்தேன் என்று சொல் मैं तुझसे मिला करके कह என்று சொல்லிட்டு ऐसे कहकर 16ஆம் வசனத்துல சொல்லுகிறார், 16 वचन में कहता है, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் तू जाकर इजरायली के पुरनियों को इकट्ठा कर कर उनके पास நான் உங்களை சந்திச்சேன்னு சொல்லு. मैं तुमसे मिला करके उनसे कह। அல்லேலூயா. हालेलुया। அங்கே மோசே யாரிடம் பேச வேண்டும்? उधर मूसा किससे बोलना है? தேவன் என்னை சந்தித்தார், परमेश्वर ने मेरे से मुलाकात இந்த की, எகிப்து தேசம் நம்மை விடுவிக்க इस போகிறார் मिस्र से हमें छुड़ाने वाला है। என்று சொல்ல வேண்டியது யாரிடம் என்றால் ऐसे कहना किससे कहना चाहिए? சபையில் இருக்கிற மூப்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்று कलीसिया சொல்லுகிறார். में रहने वाले पुरनियों के पास कहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படி சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார், वैसे कहकर परमेश्वर நீ कहता है, சொல்லும் பொழுது तू जब कहते समय அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, तब तेरा वचन को वो पालन करेंगे करके 18 वचन कहती है। அவர்களுடைய வாக்குக்கு செவி तब கொடுப்பார்கள். तेरा वचन को तो वो लोग मानेंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க போய் மூப்பர்களும் நீனும் போய் तू और पुरनियों जाकर எகிப்தின் ராஜாவினிடத்துல போய் பேசுங்கள். मिस्र के राजा के पास बात அப்போ कीजिए। தேவன் மோசேக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். परमेश्वर मूसा को एक प्रकटीकरण देता है। நான் இந்த ஜனங்களை சந்திச்சிருக்கிறேன், मैं लोगों को मुलाकात किया இந்த हूं, ஜனங்களை நான் விடுவிக்க मैं போகிறேன், लोगों को छुड़ाने वाला हूं। நீங்கள் எகிப்து ராஜாவிடம் போய் பேச வேண்டும். मिस्र के राजा के पास जाके बात करनी है। இந்த வெளிப்பாடு மோசேக்கு கிடைத்தது. மோசே என்பது ஊழியக்காரருக்கு அடையாளம். इस प्रकटीकरण मूसा बोले तो एक सेवक के एक चिन्ह है। அவருக்கு கிடைத்த இந்த வெளிப்பாடை वो जो मिला हुआ है ஆண்டவர் प्रकटीकरण को யாரிடம் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? परमेश्वर किससे बांट लेने के लिए चाहता है? மூப்பர்களோடு பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். पुरनियों के साथ बांट लेने के लिए அப்ப चाहता है। என்னைக்குமே நமக்கு வந்திருக்கிற வெளிப்பாடுகளை हर कभी भी हमारे पास आया हुआ प्रकटीकरण தேவன் அனுமதிக்கும் பொழுது, परमेश्वर अनुमति देते எல்லா समय, வெளிப்பாடுகளும் அல்ல, सारे प्रकटीकरण नहीं, நமக்கு வந்திருக்கிற வெளிப்பாடுகளை हमारे पास जो आई है தேவன் प्रकटीकरण அனுமதிக்கும் பொழுது परमेश्वर अनुमति देते அல்லது समय, தேவன் சொல்லும் பொழுது परमेश्वर कहने के लिए बोलते நாம் समय அதை மூப்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். हम उसे पुरनियों के साथ बांट लेना அப்படி चाहिए। பகிர்ந்து கொள்ளும் பொழுது ऐसे बांट लेते என்ன समय நடந்தது தெரியுமா? क्या हुआ पता है? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தின் निर्गमन 4 अध्याय 29 லிருந்து 31 வரைக்கும் பார்க்கும் பொழுது 29 से लेकर 31 तक அங்க மோசே ஆரோன் போய் இஸ்ரவேல் மூப்பரிடத்துல பேசுறாங்க. उधर मूसा और आरोन जाके इजराइल के पुरनियों से बात करते அந்த हैं। சொன்ன அத்தனை வார்த்தைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? वो हर वचन को क्या किया पता है? அவர்கள் கேட்ட பொழுது उसे सुनते समय தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். सिर झुकाकर दंडवत किए। 31ஆம் வசனத்து கடைசி பாகம் அப்படி சொல்லுகிறது. 31वां वचन का आखिरी भाग इस तरह அவர்கள் कहती கேட்ட है। பொழுது वो सुनने के बाद தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். अपने सिर को झुकाकर दंडवत किए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ சபைக்கு மூப்பர்கள் அவசியம் என்ன? तो कलीसिया के जब पुरनियों की आवश्यकता क्या है? முதலாவதாக पहला தேவ ஊழியர் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை அல்லது வெளிப்படுத்தின காரியத்தை तो परमेश्वर हमें दिया हुआ प्रकटीकरण प्रकट करने वाले कार्य को நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது हम उसके साथ बांट लेते समय அவர்கள் ஜனங்களோடு பேசி அந்த காரியத்திற்கு ஏற்றவாறு ஜனங்களை இருதயத்தை மாற்றுவார். पुरनिय उनके साथ लोगों के साथ बात कर कर उनका लोगों के हृदय को वो सही रास्ते में लाएंगे। நீங்கள் இப்படி யாத்திராகமத்துல பல இடங்களில் பார்க்க ऐसे முடியும். निर्गमन में कई सारे जगह पर देख सकते हैं। யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல निर्गमन 12 अध्याय 21वां वचन ஆண்டவர் में மோசேயோடு சொல்லுகிறார், परमेश्वर मूसा से कहता है எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆடை தெரிந்து கொள்ளுங்க, सब लोग घर के लिए एक भेड़ को அந்த मेमने ஆட்டை को चुन எப்படி लो, அடிக்கணும், उसे मेमने कैसे मारना है கர்த்தருடைய பஸ்காண்டி சொல்லிட்டு इसके लिए पर्व करके कर அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து तब मूसा सारे इजराइल के पुरनियों को बुलाकर அவர் சொல்ல, நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளுங்க. आप एक परिवार के लिए एक घर के लिए एक मेमने को चुन लो। மோசே யார்கிட்ட போய் இந்த பஸ்காவை குறித்து சொல்லுகிறார் தெரியுமா? मूसा किसके पास जाके एक फसह के बारे में कहता है? சபையின் மூப்பரிடம் போய் சொல்லுகிறார். कलीसिया के पुरनियों के पास जाके कहता இதே है। நீங்க வந்து யாத்ராமத்துல பார்த்தோம் அப்படின்னா इसी कार्य को निर्गमन में देखते समय கண்மலைக்கு முன்னாடி தண்ணீர் அடிக்கும் பொழுது மூப்பர்கள் இருக்கிறார்கள். चट्टान के सामने पानी के लिए मारते समय இப்படி उधर பல पुरनिय है। இடங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ऐसे कई सारे जगह पर शास्त्र में देख सकते அப்போ हैं। கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்தை परमेश्वर प्रकट किया कार्य நாம் को பகிர்ந்து கொள்வதற்கு மூப்பர்கள் அவசியம். हम बांट लेने के लिए पुरनियों की आवश्यकता है। அவர்கள் சரியான விதத்தில் ஜனங்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் सही तरह से लोगों के पास ले जाकर அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் உதவிகரமாய் இருப்பார்கள். उसे पूरा करने के लिए मदददायक बनेंगे। அடுத்ததாக யோசுவா 7ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது योशुआ 7 वाजे 6वां वचन को देखते समय எப்படி மோசேக்கு பின்ன அந்த யோசுவா கூட பாருங்க, देखो मूसा के पीछे योशुआ भी देखो, அவரும் கூட மூப்பர்களுக்கு எப்படி வைத்திருந்தார். वो भी पुरनियों को कैसे रखे थे। அங்கு ஆயின் மீது யுத்தம் பண்ண போய் ஒரு தோல்வி வந்து விட்டது. आई गांव में युद्ध करने जाकर एक हार आ அந்த गई। தோல்வி வந்தவுடனே हार आने के बाद யோசுவாவும் योशुआ இஸ்ரவேலின் மூப்பரும் इजराइल के पुरनियों சாயங்காலம் மட்டும் கர்த்தருக்கு பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து सांझ तक परमेश्वर के जो समूह के सामने पृथ्वी में गिर पड़े थे। தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கிடந்தார்கள். अपने सिर के ऊपर धूल डालकर बैठे थे। இங்க என்ன நடந்தது? यहाँ पे क्या हुआ? இஸ்ரவேல்
சபையில ஒரு தோல்வி, इजराइल के सभा में एक हार, ஒரு பிரச்சனை வந்து விட்டது. एक समस्या आ गई, எதிரியிடம் தோற்று நிற்கிறார்கள். शत्रु के पास हार कर खड़े हैं। அல்லேலூயா. हालेलुया। யோசுவா உண்மையிலே அழுகிறார். योशुआ सच्चाई से रोता है, ஏன்னா அவருடைய யுத்தம், அவர் செய்ய வேண்டிய யுத்தம் இது. लेकिन वो करने वाला युद्ध है, அவர் ஜெயம் எடுக்க வேண்டும். वो विजय पानी चाहिए ஆனால் थी। இந்த இடத்துல தோல்வி வந்தவுடனே यहाँ पे हार आने के அவர் बाद தன்னுடைய Dress எல்லாம் கிழிச்சு கடந்து அழுகிறார். वो अपने वस्त्र को फाड़ कर गिर ஆனால் कर रोता அவரோடு है। கூட लेकिन उसके साथ இஸ்ரவேலின் மூப்பர்களும் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கிடந்தார்கள். इजराइल के पुरनियों भी अपने वस्त्र को फाड़ कर धूलि में पड़े थे। அவர்களும் அழுதார்கள், वो भी रोए, அவர்களும் वो भी ஜெபித்தார்கள். प्रार्थना किए। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது ஏன் மூப்பர்கள் அவசியம் தெரியுமா? दूसरा क्यों पुरनियों की आवश्यकता पता है? தேவ சபையில ஒரு தோல்வியோ அல்லது பிரச்சனைகளோ வரும் பொழுது तो परमेश्वर कलीसिया में हार या समस्या आती समय சபையின் மூப்பர்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். कलीसिया के पुरनियों के साथ मिलकर प्रार्थना करना அப்படி चाहिए। ஜெபித்த பொழுது என்ன நடந்து தெரியுமா? वैसे प्रार्थना करते समय क्या हो पता ஆண்டவர் है? சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, परमेश्वर कहता है योशुआ को देखकर, யோசுவா ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? योशुआ तो क्यों रो रहा நீ है? மறுபடியும் போ. तो फिर से जा। இங்க பாருங்க, यहाँ पे देख, யோசுவா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல योशुआ 8वां अध्याय 10वां वचन में, யோசுவா அதிகாலம் எழுந்திருந்து யோசுவா போகிறாரு. योशुआ बोर में उठकर जाता है, ஜனங்களை லக்கம் பார்த்து लोगों को गिनकर இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்பாக நடந்து इजराइल के पुरनियों के साथ लोगों के सामने चलकर, இப்ப தோல்வி அடைந்த அதே ஆயிக்கு முன்பாக अभी हार हुआ वहां पे आई के இவர் सामने, போகிறார். யாரோடு கூட போகிறார்? ये जाता किसके साथ जाता है? மூப்பரோடு போகிறார். पुरनियों के साथ जाता இப்ப है। ஆயிக்கு நேராக மூப்பரோடு கூட போகிறார். तो आई के सामने पुरनियों के साथ जाता है, ஆனா பின்னாடி लेकिन पीछे யுத்த வீரர்கள் நின்றார்கள். योद्धा खड़े थे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த இடத்துல यहाँ पे மூப்பர்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜெபத்தில் துணை புரிகிறவர்களாகவும் पुरनियों कितने हमारे प्रार्थना में हमारे सहायता देते हैं, அதே வேளையில் நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுவதற்கு உதவிகளாய் இருக்கிறார்கள். वैसे भी हमारा हार को विजय में बदलने के लिए हमारे सहायता ஒரு बनकर है। பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர்கள் எவ்வளவு நமக்கு உதவியா एक இருப்பார்கள் समस्या को हटाने के लिए कितना हमारे लिए मदददायक है, என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். कितना है करके हम समझ இதே लेना चाहिए। சம்பவம் தாவீது நாட்கள்ல கூட நடந்தது. यही संभव दाऊद के दिन में भी हुआ। ஒன்று நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்துல पहला इतिहास 21वां अध्याय 16 वचन தாவீது में நாட்கள்ல ஒரு தவறு செய்து விட்டார். दाऊद के दिन में गलती कर बैठा, ஜனங்களை இலக்கம் பார்க்க கூடாது, பார்த்து விட்டார். लोगों को गिन लिया और गिनना नहीं चाहिए था। தேவதூதன் வந்து ஜனங்களை அடித்துக் கொண்டு இருக்கிறார். स्वर्गदूत आकर लोगों को नाश कर रहा है। அடித்துக் கொண்டு பொழுது எருசலேம் முன்னாக நிற்கிற உருவின பட்டயத்தோடு तो यरूशलेम के सामने वो जो नग्न तलवार के साथ நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், हम हर समय कहते हैं, தாவீது முழங்குப்புற விழுந்து அழுதார். दाऊद सिर झुकाकर रोया, அவர்தான் ஜெபித்தார். वही प्रार्थना किया। ஆனால் அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, लेकिन उसमें एक वचन है, தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முழங்குப்புற तब விழுந்தார்கள். दाऊद और पुरनिये टाट पहने हुए मुंह के बल गिरे। அல்லேலூயா. हालेलुया। சபையில பிரச்சனை தான், இந்த कलीसिया में वही समस्या है, ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். लोग मर रहे हैं, தேவனுக்கு விரோதமா பாவம் நடந்து விட்டது. परमेश्वर के विरुद्ध पाप हो गई। ஆனால் தாவீது மாத்திரம் அழல. लेकिन सिर्फ दाऊद नहीं रोया, மூப்பர்களும் இணைந்து அழுதார்கள். पुरनिये भी साथ में मिलकर रोते மூப்பர்களும் हैं, இணைந்து ஜெபித்தார்கள். पुरनिये समेत मिलकर அந்த प्रार्थना இடத்துல किए। கர்த்தருடைய தூதன் நிற்கப்பட்டார். यहाँ पे परमेश्वर दूध रोका गया। அல்லேலூயா. हालेलुया। மூப்பர்களும் அவசியம் तो அதுதான். पुरनिये की आवश्यकता वही है। ஒன்று நம்முடைய தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது तो एक हमारा परमेश्वर प्रकटीकरण करते समय बांट लेते समय சரியான விதத்தில் சபை ஜனங்களுக்குள்ள அதை கொண்டு வந்து ஜெயமா மாற்றுகிறார்கள். सही रीति में कलीसिया वाले के पास पहुंचाकर और विजय में बदलता है। அடுத்ததாக நம்முடைய தோல்வி அல்லது பிரச்சனைகளோ வரும் பொழுது तो हमारे जीवन में हार या समस्या आती समय நம்மோடு கூட இணைந்து ஜெபித்து அதை ஜெயமாய் மாற்றுவதற்கு உதவியா இருக்கிறார். हमारे साथ मिलकर प्रार्थना कर विजय में बदल देते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதேபோல ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது रूत 4:11 में देखते समय நீங்க மூப்பர்களை குறித்து அங்க பார்க்க முடியும். या पुरनिये के बारे में वहां पे देख सकते அங்க हैं। சொல்லுகிறார், वहां पे कहा है இந்த மூப்பர்கள் தான் எனக்கு சாட்சிகளா ये இருக்கிறாங்க. जो पुरनिये है ये मेरे लिए गवाही है। மூப்பர்கள் சொல்றாங்க, நானும் உங்களுக்கு சாட்சியா தான் இருக்கிறோம். पुरनिये कहते हैं हम भी आपके लिए गवाही हैं। போவாசனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. बोआस के जीवन में एक शुभ कार्य होती ரூத்தை है। மனைவியா ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். रूत को एक पत्नी के रूप में स्वीकार कर लेता அவர் है। இஸ்ரவேல் மூப்பரை கூட்டி வருகிறார். सारे इजराइल के पुरनियों को ले आता 9ஆம் है। வசனத்துல சொல்லுகிறார், 9 वचन में कहता है இந்த இது என்னுடைய சுதந்திரமாய் மாறுவதற்கு ये मेरा स्वतंत्र बनने के लिए நீங்க मेरा எனக்கு बनने சாட்சியா के लिए। கொடுப்பீங்களா? मुझे आप गवाही देंगे क्या? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11 वचन कहती है எஸ் நாங்க சாட்சியா இருப்போம். हाँ हम गवाही बनकर रहेंगे। மூப்பர்கள் யார் தெரியுமா? लेकिन पुरनिये कौन है पता है? சபையில சாட்சியா இருக்க வேண்டியவர்கள். कलीसिया में गवाही बनकर रहने वाले। அல்லேலூயா. हालेलुया। சபையில சாட்சியா இருக்க வேண்டியவர்கள். कलीसिया में गवाही बनकर रहने वाले அவர்கள் தான் நம்முடைய சாட்சியா இருக்க वही வேண்டும். हमारा गवाही बनकर है। அல்லேலூயா. हालेलुया। அதேபோல 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला इतिहास 15 अध्याय 25 वचन में ரெண்டு வசனத்தை பார்க்கும். 2 वचन को देखते हैं। குறித்துக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 15:25, तो पहला इतिहास 15:25, அதேபோல 2 நாளாகமம் 5:2. दूसरा इतिहास 5:2। இந்த ரெண்டு வசனத்திலும் பார்த்தோம் அப்படினா दोनों वचन में देखते समय உடன்படிக்கை பெட்டி வருகிறது. तो वाचा का संदूक आती है। தாவீது உடன்படிக்கை ஓபேத்ஏதோம் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை சியோனுக்கு கொண்டு வருகிறார். दाऊद ओबेद एदोम का घर से सियोन में वाचा का संदूक को लाता है। சாலமோன் சியோனிலிருந்து எருசலேமுக்கு அந்த ஆலயத்திற்கு உடன்படிக்கையை கொண்டு போகிறார். लेकिन सुलेमान जो है यरूशलेम से परमेश्वर का भवन में वाचा का संदूक ले ஆனால் இந்த जाता है। உடன்படிக்கை கொண்டு போகும் பட்சத்துல वाचा का संदूक लेके जाते வசனம் समय சொல்கிறது, தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் போனார்கள். दाऊद और इजराइल के पुरनियों गए थे। அவரோடு கூட
ஆயிரத்து சேவைக்காரர்கள் இருந்தார்கள். तो उनके साथ कुछ सेवक भी थे. இதுவரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி இழந்திருக்கிறோம். या अब तक ये जो वाचा का संदूक को ஆனா खोए இந்த थे, உடன்படிக்கை பெட்டி நம்முடைய தேசத்துக்கு வரும் பொழுது ये जो वाचा का संदूक हमारे देश में आते समय தாவீது மற்றவர்களை கூட்டி கொண்டு போகல, दाऊद दूसरों को लेने गया, மூப்பர்களை கூட்டி கொண்டு போகல. पुरनियों को लेके गया. அதே மாதிரி சாலமோன் கூட செய்தார். वैसी सुलेमान भी किया. ஆலயத்திற்கு உடன்படிக்கை கூட்டி கொண்டு போகும் பொழுது भवन में वाचा का संदूक लेके அங்க जाते இருக்கிற समय மூப்பர்களை கொண்டு போய் உடன்படிக்கை கொண்டு போனார். वहां पे पुरनियों को ले जाकर वाचा का संदूक को ले गया. இது எதை குறிக்கிறது தெரியுமா? इसको किसको बताती है? நம்முடைய ஊழியத்துல அல்லது நம்முடைய சபையில ஒரு வளர்ச்சி வரும் பொழுது तो हमारे जीवन में कलीसिया में बढ़ोतरी आते அல்லது समय, அதை மேம்படுத்தும் பொழுது उसे ऊपर उठाते समय மூப்பர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். पुरनियों को मिला लेना चाहिए. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உடன்படிக்கை பெட்டி என்பது தாவீதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வு தான். देख वाचा का संदूक दाऊद के लिए बहुत बड़ा एक ऊंचाई है. ஏன்னா அதுல இருந்து ஆண்டவர் நேரடியா பேசுவார். लेकिन उससे परमेश्वर आमने सामने बोलता है. அவருடைய ஊழியத்துல அது ஒரு வளர்ச்சி தான். उसका सेवा में वो बहुत बिग बढ़ोतरी है. அதை கொண்டு வருவதற்கு தாவீது மூப்பர்களை கொண்டு போகிறார். तो उसे ले आने के लिए दाऊद पुरनियों को ले जाता है. அப்படியே சபையின் வளர்ச்சியை அல்லது மேம்படுத்துவதற்கு மூப்பர்கள் உதவியா இருக்க வேண்டும். देखो कलीसिया का जो सेवा करना है उसको बढ़ोतरी करना वो जो पुरनियों की जरूरत है. ஊழியர்களோடு இணைந்து तो पुरनियों के साथ मिलकर சபையின் அத்தனை காரியங்களை மேம்படுத்துவதற்கு உதவிகரமா இருக்க வேண்டும். कलीसिया को सारे कामों को करने के लिए ऊंचा करने के लिए वो सहायता होगी. அல்லேலூயா. हालेलुया. அதே போல பாருங்க, वैसे देखिए எரேமியா 19ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல यिर्मयाह 19वां अध्याय पहला वचन में அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पे प्रभु நீ परमेश्वर कहता है குயவன் வேலையான ஒரு கலசத்தை எடுத்துக்கொண்டு तो कुंभार के काम के कलश को लेकर ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு. तो प्रजा के कुछ पुरनियों में से और याजकों में से कुछ प्राचीनों को के साथ लेकर. இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ये वचन बहुत आश्चर्य होती है. ஜனத்துல இருக்கிற மூப்பரையும் प्रजा के कुछ पुरनियों, ஆசாரியர்களில் இருக்கிற மூப்பரையும், याजकों में से भी कुछ प्राचीनों को. அல்லேலூயா, हालेलुया. மூப்பர்களை ஆண்டவர் எவ்வளவு கனமா வைக்கிறார் பார்க்கிறோம். पुरनियों को कितना आदर देता करके हम देखते हैं. அவர்கள் परमेश्वर. சாதாரண ஜனத்துல இருக்கிற மூப்பரா இருந்தாலும் वो साधारण प्रजा में कुछ पुरनियों होने அதே दो. வேளையில் ஊழியத்தில் இருக்கிற மூப்பர்களா இருந்தாலும் उसी समय में सेवा में होने वाले कुछ प्राचीन होने दो. அல்லேலூயா. हालेलुया. செலவெல்ல நம்ம வயது முதிர்ந்த போதகரை என்ன பண்ண அற்பமாய் तो कुछ நினைப்பாங்க. समय क्या करते हैं हम उम्र वाले जो उपदेशक के पासवान है அவங்களுக்கு வயசாகி उनको तुच्छ போச்சு. जानते हैं. அவங்களுக்கு வயசாகி போச்சு. उनको उम्र हो गई. அப்படி அல்ல. वैसा नहीं. ஆண்டவர் இங்க எதற்கு பயன்படுத்தினார் தெரியுமா? परमेश्वर किसके लिए उपयोग किया पता है? எரேமியா பார்த்து சொல்றாரு, यिर्मयाह को देख के कहता है நீ கலசத்தை எடுத்துட்டு போ, तू तेरा मिट्टी की बनाई हुई ஜனங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் உடைச்சு போடு, लोगों के सामने से तोड़ डाल. உடைச்சிட்டு போட்டு சொல்லி இதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கும். तो ऐसा तोड़ कर कहते आपका भी जीवन में ऐसे ही होगा. கர்த்தருடைய எச்சரிப்பு வரும் பொழுது परमेश्वर का चेतावनी आते समय மூப்பர்களோடு சேர்ந்து ஜனங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். जो पुरनियों के साथ मिलकर लोगों को बताना அப்ப चाहिए. மூப்பர்கள் எந்த அளவுக்கு சபையை உயர்த்தும் மேம்பாடுகள் இருக்கிறாங்களோ देखो पुरनियों कैसे कलीसिया को बनाना है उसे बढ़ोतरी करने அதே में है. போல சபையில எச்சரிப்பு வரும் பொழுது இணைந்து சபையை எச்சரிக்க வேண்டும். देखो ऐसा कलीसिया में कुछ आते चेतावनी आते समय मिलकर चेतावनी அவர்கள் देनी மூலம் தான் चाहिए. எச்சரிப்பு வரும். उनके द्वारा ही चेतावनी आती है. ஏன்னா இளம் வயதிலிட்டு வந்து எச்சரிப்பு வராது. लेकिन जवाना के पास वो चेतावनी नहीं आती இன்னைக்கு है. நீங்க சாதாரணமா ஊழியத்துல பார்த்தாலும் கூட साधारण में सेवा में देखते भी இளம் வயது ஊழியங்கள்ல பார்க்கும் பொழுது जवानी की सेवा में கிரேஸ் பிளெஸிங்கா தான் இருக்கும். वो तो अनुग्रह ही रहती है. அல்லேலூயா. हालेलुया. ஆசீர்வாதம் கிருபையும் தான் இருக்கும். अनुग्रह और एक आशीर्वाद रहती ஆனா है. வயது முதிர்ந்த போதல்கிட்ட கேட்கும் பொழுது தான் लेकिन पुरने प्राचीनों के पास पूछते समय இப்படி வாழ்ந்தா இப்படி இந்த தண்டனை வரும், ऐसे जिएंगे तो ऐसे दंड நீ मिलेगी, இப்படி ஆராதனை பண்ணா இந்த தண்டனை வரும், ऐसी आराधना किया तो ऐसे दंड मिलेगी. அவங்ககிட்ட தான் எச்சரிப்பு வரும். तो उनके पास से ही चेतावनी आती है. அதுதான் வயது முதிர்ந்தவர்களை கனமாய் பார்க்க तो வேண்டும். उम्र वाले जो है प्राचीनों है उनको வயது आदर देना முதிர்ந்த चाहिए. ஊழியர்களுக்கு நாம் அதிக கனத்தை கொடுக்க வேண்டும். बड़े उम्र के पासवान है उनको आदर देना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அவர்கள் மூலமாக கர்த்தருடைய எச்சரிப்பு வருகிறது. उनके द्वारा परमेश्वर की चेतावनी आती है. எச்சரிப்பு என்றால் நம்மை சீர்படுத்த கர்த்தர் நினைக்கிறார். चेतावनी बोले तो हमें परमेश्वर ठीक करने के लिए चाहता அதை है. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ऐसे समझ लेना அப்ப चाहिए. மூப்பர்கள் जो சபைக்கு पुण्य है, எவ்வளவு அவசியமா இருக்கிறார்கள். कलीसिया के लिए कितना आवश्यक அநேக है. காரியங்கள் இருக்கிறது. कई सारे कार्य है. அல்லேலூயா. हालेलुया. நான் இதை தியானிக்க அநேக காரியங்கள் அதுல நான் சில காரியங்களை விட்டு வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். कुछ कार्य को नहीं चाहिए करके हटा के रखा हूं. ஒன்று தேவன் சொல்லுகிற காரியத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும். लेकिन परमेश्वर का कार्य को सबसे कहना है. அதே போல ஊழியத்துல தோழிகள் பிரச்சனை வரும்பொழுது மூப்பர்களை கலந்தாலோசித்து நாம் ஜெயமாய் மாற்ற வேண்டும். लेकिन अगर कुछ सेवा में हार आए तो उनके साथ मिलकर बात कर हम उसमें आगे बढ़ना चाहिए. மூப்பர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். पुरनिया गवाही बनकर रहना चाहिए. ஊழியத்தின் வளர்ச்சிக்கு மூப்பர்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். मुझे सेवा की बढ़ोतरी के लिए पुरनियों की आवश्यकता है. தேவனுடைய எச்சரிப்பு வரும்பொழுது அதை சரியாக சொல்ல तो வேண்டும். परमेश्वर चेतावनी आते समय ठीक तरह से बताना चाहिए. சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியம். पुराने करार में हुई कार्य புதிய है. ஏற்பாட்டுகள் என்ன நடந்தது? नया करार में क्या हुई? அப்போஸ்தலர் 15:6 பார்க்கும் பொழுது प्रेरित 15:6 में देखते हैं அங்க சபையில ஒரு பிரச்சனை வந்தது. वहां पे कलीसिया में एक புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணணுமா வேண்டாமா? तो अन्य जाति वाले कटनी करना चाहिए कि नहीं करना चाहिए? வர்றாங்க, பவுல் பர்னபாஸ் வர்றாங்க. पौलुस और बरनबास आते அங்க हैं. நடந்த காரியம்
காரியம் தெரியுமா? वहाँ पे क्या हुआ पता है? அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். प्रेरित और प्राचीन मिलकर इस विषय में बात करने के लिए मिल गए. வெறுமனே அப்போஸ்தலர்கள் இல்ல, सिर्फ प्रेरित नहीं, அப்போஸ்தலர்கள் சொல்லல, सिर्फ प्रेरित ने நாங்க कहे தான் ஊழியக்காரங்க, हम ही सेवक है, நாங்க தான் அப்போஸ்தல பட்டம் இருக்கு, हमारे पास ही प्रेरित की पद है, நாங்க மாத்திரம் இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரோம் அல்ல. सिर्फ हमें इसके लिए एक समझौता ले आ सकते हैं. அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? वो क्या कहे पता है? அப்போஸ்தலரும் மூப்பரும் இணைந்து ஆலோசனை பண்ணினார்கள். प्रेरित और प्राचीन मिलकर इसके विषय में बात की है. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இணைந்து ஆலோசனை பண்ணுகிற அந்த அனுபவம் இருக்க ऐसे வேண்டும். मिलकर बात करना बनने का एक अनुभव होना அவர்கள் चाहिए. சொல்லுகிறார்கள், वो कहते हैं எப்பா செத்ததுக்கெல்லாம் ஒதுங்கிருங்க, तो मरे हुए चीजों के लिए हट जाओ, விக்கிரகம் இருக்க கூடாது, मूर्ति नहीं होनी चाहिए, விபச்சாரம் இருக்க கூடாது, व्यभिचार नहीं होनी चाहिए, இதெல்லாம் விட்டுட்டு மத்தது பாத்துக்காங்கப்பா, ये सब छोड़कर दूसरे को देख लो, விருசம் எல்லாம் பண்ண வேண்டாம். कटनी करने की जरूरत नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அந்த ஆலோசனை புறஜாதிகளுக்கு சாதகமா இருந்தது. वो सम्मति जो है अन्य जातियों की அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அது பாதிக்கவில்லை. उनकी आत्मिक बढ़ोतरी को उनको कोई टेस्ट नहीं पहुंचाई. அப்போஸ்தலர் நாட்களிலும் மூப்பர்களும் ஊழியர்களும் இணைந்தான் செயல்பட்டார்கள். प्रेरितों के दिन में प्रेरित और प्राचीन मिलकर काम किए. அதான் அப்போஸ்தலர் 14:23ல பார்க்கும் பொழுது प्रेरित 14:23 में देखते समय பவுல் அப்போஸ்தலர் எங்கெல்லாம் போனாரோ प्रेरित पौलुस जहां-जहां அந்த गया, சபைகள் எல்லாம் மூப்பர்களை ஏற்படுத்தி அவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. वहां पे कलीसिया में पुरनियों को नियुक्त करके उन हाथों में देकर आए. அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் वैसे प्रेरित पौलुस தீத்துக்கு எழுதும் பொழுது கூட தீத்து 1:5ல टाइटिस में लिखते समय எப்பா சபையில குறைவா இருக்கிறவர்கள் நிறைவாக்கும்படிக்கு कलीसिया में जो कम है उसे बढ़ने के लिए மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை கிரேத்தாவில் விட்டுட்டு வந்தேன். तो प्राचीन को नियुक्त करने के लिए क्रेता के टापू में छोड़कर आया. ஏன்னா மூப்பர்கள் ஆலோசனை और கொடுக்கிறவர்கள், जो पुरने जो है सम्मति देते हैं, அவர்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை. उनके सम्मति हमारे जरूरत है. அதே போல 1 தீமோத்தி 4:14ல பாருங்க, पहला तिमोथी 4:14 में देखिए, மூப்பர்கள் மூலமாகவும் சபைக்கு அபிஷேகம் வருகிறது. पुरनियों के द्वारा भी कलीसिया में अभिषेक आती है. தீமோத்திக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் இப்படியா எழுதுகிறார், तिमोथी को लिखते समय प्रेरित पौलुस इस तरह लिखता है, மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பும். देखो पुरनियों तेरा पर हाथ रखते समय आत्मिक वरदान को झिलाकर उठाती है. அதை பத்தி அசதியா இருக்கிறாத. उसके बारे में तो लापरवाही के साथ मत रहे. அப்ப தீமோத்தியுக்கு மேல கை வச்சு ஜெபிச்சது மூப்பர்கள், तिमोथी को पर हाथ रख के प्रार्थना की पुरनियों है, அவர்கள் மூலமாக தீமோத்திக்கு ஆவிக்குரிய வரங்கள் இறங்கி இருக்கிறது. उनके द्वारा तिमोथी के लिए आत्मिक वरदान आई. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு சபையில சில மூப்பர் சொல்லுவாங்க, எங்களால என்ன நடக்க போகுது. कलीसिया में कुछ प्राचीन कहते हैं हमारे द्वारा क्या होने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. எங்களுக்கு வயசாகி போச்சு, நாங்க என்ன பண்ண. हमारे लिए उम्र हो गई, हम क्या அப்படி करें. அல்ல, ऐसा नहीं है. நீங்கள் சபைக்கு தேவை, हमारे कलीसिया आपके நீங்கள் कलीसिया சபைக்கு जरूरत है. அவசியம். आपको कलीसिया की आवश्यकता है. ஏன்னா உங்கள் மூலமாக अनेक காரியங்கள் சபையில் நடக்கிறது. तो इनको द्वारा कलीसिया में कई सारी चीजें होती है. அதில் ஒன்று உங்கள் மூலமாக வரங்களும் சபையில இறங்கும். उसमें एक आपके द्वारा वरदान भी कलीसिया पर उतरेगी. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் வயது முதிர்ந்த மூப்பர்கள் சபையில இணைந்து நாம் அநேகமாக சபை உயருக்கு பாடுபட வேண்டும். इसीलिए कलीसिया में उम्र वाले जो सेवक है मिलकर कलीसिया के लिए मेहनत करना चाहिए. யாக்கோபு 5:4 பார்க்கும் பொழுது, याकूब 5:14 में देखते समय, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் आप में से कोई बीमार हो, அவன் சபையின் மூப்பர்களை वो அரவணைப்பான், कलीसिया के पुरनियों को प्राचीनों को बुलाकर அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். वो प्रभु के नाम से उन्हें तेल लगाकर उनके लिए प्रार्थना करना चाहिए. மூப்பர்கள் மூலமாக प्राचीनों के द्वारा வரங்களும் செயல்படுகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. वरदान भी काम करती है, अभिषेक भी उतरती है. வியாதிஸ்தர் மேல் ஜெபம் பண்ணா அதுவும் சுகமாகும். बीमारियों को हाथ रखते समय वो भी चंगा होते அதனால हैं. தைரியமா ஜெபம் பண்ணுங்க. इसीलिए निडरों को प्रार्थना கர்த்தர் कीजिए. நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் சுகப்படுத்துவார். परमेश्वर निश्चय प्रार्थना करने वाले के द्वारा चंगाई देगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த அளவுக்கு மூப்பர்கள் அவசியம் சபையில் தேவைப்படுகிறது. इतने प्राचीनों की कलीसिया में आवश्यकता है, जरूरत है. எல்லா சபையிலும் தேவைப்படுகிறது. सारे कलीसिया में जरूरत So, है. இப்படிப்பட்ட மூப்பர்களுக்கு ऐसे प्राचीनों के लिए 1 தீமோத்தி 5:17 சொல்லுகிறது, पहला तिमोथी 5:17 वचन कहती है, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை इससे पूछताछ करने वाले प्राचीनों को விசேஷமாக विशेष रूप से சிறு வசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை वो तो वचन सुनाने और सिखाने में परिश्रम करते हैं. இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராய் என்ன வேண்டும். 2 गुने आदर की योग्य समझे जाए. அல்லேலூயா. हालेलुया. மூப்பர்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். वो जो प्राचीन जो है आदर देना அவர்கள் चाहिए. இரட்டிப்பான கனத்திற்கு பாடப்பட வேண்டும். वो 2 गुने जो आदर के लिए परिश्रम करना சரி, चाहिए. ஓகே. ஆதிகால சபையில மூப்பர்கள் இருந்தார்கள், आदि के कलीसिया में पुरनिय थे, அப்போஸ்தலர் கால நாட்கள்ல மூப்பர்கள் இருந்தார்கள், प्रेरितों के दिनों में भी प्राचीन थे, நம்முடைய நாட்களும் இருக்க வேண்டும். मतलब हमारे भी दिन में होनी ஏன் இருக்க चाहिए. வேண்டும்? क्यों? வெளிப்படுத்தல் 4:4 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य 4 वचन कहती है, 24 சிங்காசனங்கள் இருந்தது. 24 सिंहासन थी. அந்த 24 சிங்காசனங்கள் 24 மூப்பர்கள் இருந்தார்கள். और 24 सिंहासन में 24 पुरनिय थे. பரலோகத்திலேயும் மூப்பர்கள் இருப்பாங்க. स्वर्ग में भी प्राचीन होंगे. அல்லேலூயா. हालेलुया. பரலோகத்திலேயும் மூப்பர்கள் இருப்பாங்க. स्वर्ग में भी प्राचीन होंगे. மூப்பருடைய கூட்டம் மூப்பருடைய சங்கம் அங்கேயும் இருக்கும். प्राचीन के जो मंडली संघ वहां पे भी होगी. அப்போ அதுதான் இந்த இளம் காளை மீது इसलिए ये जो बछड़ा जो है மூப்பர்கள் கை வைத்தா போதும், वो तो पुरनिय हाथ रखो तो काफी है. சபையின் பாவம் மன்னிக்கப்படுகிறது. कलीसिया
के पाप क्षमा किया சபையின் जाएगा, குற்றம் மன்னிக்கப்படுகிறது. कलीसिया की दोष क्षमा की ஏன்னா இந்த जाएगी, மூப்பர்களை கர்த்தர் அந்த அளவுக்கு கனமாய் क्योंकि வைத்திருக்கிறார். ये जो पुरनियों को परमेश्वर इतना आदर देके रखा है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அது பழைய ஏற்பாட்டு கால சபையா वो இருக்கட்டும், पुराने करार की कलीसिया होने புதிய दो, ஏற்பாட்டு கால அப்போஸ்தல சபையா இருக்கட்டும், नया नया करार की प्रेरितों की कलीसिया होने அல்லது दो, வெளிப்படுத்தல் இருக்கிற பரலோக சபையா இருக்கட்டும், प्रकाशित वाक्य में स्वर्ग की कलीसिया होने दो। அத்தனை சபைகளிலும் மூப்பருடைய சங்கம் இருக்கிறது. सारे कलीसिया में पुरनियों की संघ है, அத்தனை சபையில மூப்பருடைய கூட்டம் तो இருக்கிறது. सारे जो कलीसिया में पुरनियों की जो मंडली है, சோ இன்னைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட மூப்பர்களை கனமாய் பார்க்க வேண்டும். वैसे हम भी ऐसे पुरनियों को आदर सम्मान के साथ देखना चाहिए। பிள்ளைங்க உங்க வயது முதிர்ந்த அம்மா அப்பாவை கனப்படுத்துங்க. बच्चों अपने बुजुर्ग माता पिता को आदर कीजिए, सम्मान வயது कीजिए। முதிர்ந்த நம்முடைய சபையில இருக்கிற மூப்பர்களை கனப்படுத்துங்க. जो उम्र में बड़े सेवक लोग को जरा आदर सम्मान அவர்கள் कीजिए, சொல்லுகிறதை கேட்டு நடங்க. वो जो कहते हैं उसे मान कर चलिए। ஏன்னா அவர்கள் உங்களுடைய பாவத்தை சிலவெல்ல தேவனுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறவர்களா तो இருக்கிறார்கள். कुछ समय वो भी आपके पापों को परमेश्वर सामने बताते हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ இப்படி மூப்பர்கள் சபைக்கு அவசியம் என்பதை ऐसे பார்த்திருக்கிறோம். पुण्य कलीसिया के लिए अवश्य अवश्य करके देखे। ஹalleluya. हालेलुया। சோ நாமும் கூட இப்படிப்பட்ட காரியத்தை தவறு செய்யாதபடிக்கு, हम भी ऐसे कार्य में गलती नहीं करनी சில चाहिए। வேளையில மூப்பர்களை அலட்சியமாய் பார்க்காதபடிக்கு कुछ समय पुण्य को तुच्छ ऐसा देखनी नहीं அவர்களுக்கு चाहिए। கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து उनको देने वाले जो सम्मान को देखकर தேவன் அவர்களை எப்படி உயர்வாய் பார்க்கிறார்களோ जो परमेश्वर उनको कैसे ऊंचाई के साथ देखता है, அப்படியே நாமும் உயர்வாய் பார்க்க हम भी வேண்டும். वैसे हम भी देखना चाहिए। ஹalleluya. हालेलुया। அதான் சொல்றேன், மூப்பர் கூட்டத்துல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர்கள் तो இருக்கிறார்கள். पुण्य को मंडली में सेवक भी है और उम्र वाले भी है। நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு கனம் கொடுக்கிறீர்களோ आप सेवक को कितना आदर सम्मान देते हैं, அதை போல கனத்தை நீங்கள் உங்களுடைய மூப்பர்களுக்கு, உங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களும் கொடுங்கள். ऐसे ही आप पुरनियों को और अपने उम्र वाले माता पिता को भी दीजिए। வயது முதிர்ந்த சபையின் பெரியவர்களுக்கு கொடுங்கள். जो बड़े जो उम्र में बड़े सेवक को भी दीजिए। ஹalleluya. हालेलुया। அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. उनके बिना हम नहीं है। ஹalleluya. हालेलुया। இந்த சபை வளரணும் அப்படினா ये कलीसिया अगर बढ़ना है तो எத்தனையோ மூப்பருடைய கண்ணீரும் ரத்தமும் சிந்தப்பட்டு இருக்கிறது. कई सारे पुरनियों को आंसू और लहू बहाया गया है। ஹalleluya. हालेलुया। அதனால் அதை நாம் புரிந்து கொண்டு इसे हम समझ कर இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஒரு பாவ நிவாரண பலி வரும் பொழுது सारे इजरायलियों के पाप की एक प्रायश्चित आते समय மூப்பர்கள் அதை தங்கள் மீது ஏற்றுக்கொண்டு அதற்காக பரிகாரம் தேடினார்கள். पुरनियों अपने ऊपर लेकर पाप की क्षमा को ढूंढे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோ இன்றைக்கு மூன்று காரியத்தை நாம் தியானித்து आज இருக்கிறோம். 3 कार्य को अध्ययन किए। ஒன்று, இளங்காளை என்பது பூரண அர்ப்பணிப்பு கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாய் एक இருக்கிறது. बछड़ा जो है संपूर्ण समर्पण एक अर्पण का ये मतलब है। இரண்டாவது, அந்த இதன் மீது கைகளை வைப்பது உண்மையான ஒப்புக்கொடுத்தலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. इसके ऊपर हाथ रखना एक सच्चाई के साथ अर्पण करने का चिन्ह है। அதே போல அந்த இளங்காளை மீது மூப்பர்கள் கை வைப்பது மூப்பர்கள் எந்த அளவு கனப்படுத்த வேண்டும் அவசியம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. इसको ऊपर हाथ रखना, एक प्राचीन हाथ रखना क्या आवश्यक करके सिखाई है। நீங்கள் இப்படி अनेक காரியங்களை வேதத்துல பார்க்க முடியும். ऐसे कई सारे कार्य को शास्त्र में देख सकते हैं। கற்றுக்கொள்ளுங்கள். तो इसलिए वचन को सीख लीजिए। ஹalleluya. हालेलुया। சோ அடுத்த டாபிக் போக முடிய நேரம் குறைவா தான் तो இருக்குது. दूसरा टॉपिक में जाने सकते சோ समय அடுத்த कम है। வாரத்துல கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் अगला हफ्ता परमेश्वर इच्छा हो तो ஊழியர்கள் எந்த அளவுக்கு நமக்காக விசேஷமான இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். सेवक हमारे लिए कितना विशेष जगह पर खड़े करके हम देखने वाले हैं। ஹalleluya. हालेलुया। நாம் செய்கிற தவறுக்கு हम जो गलती करते हैं, ஊழியர்கள் பாதுகாப்பற்ற இடத்துல, जो सेवक जो है कि जो सुरक्षा असुरक्षित जगह पर, பாதுகாப்பற்ற இடத்துல असुरक्षित जगह पर நம்முடைய பாதுகாப்புக்காய் நிற்கிறதை பார்க்க போகிறோம். हमारे सुरक्षा के लिए खड़े होते हैं, उसके देखने ஏன்னா वाले हैं। அந்த பாவ நிவாரண பலியின் விசேஷமே அதுதான். The पाप बलि की विशेष वही है। இந்த ரத்தத்தை கொண்டு போய் ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறார். ये लहू को ले जाकर याजक परम समूह में जाकर खड़े होता है। அவர் நிற்கும் பொழுது खड़े होते समय தனியாய் நிற்கிறார். अकेला खड़ा है। ஹalleluya. हालेलुया। அங்க வசனம் சொல்லும், उधर वचन कहती है அவர் அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தும் பொழுது वो पाप बलि को चढ़ाते समय ஒருவரும் அங்க நிற்க கூடாது. कोई भी वहां पे खड़े नहीं रहना அவர் चाहिए, மாத்திரம் தான் நிற்கணும். सिर्फ वो खड़ा रहना அப்ப चाहिए। எந்த அளவுக்கு ஊழியரை அந்த இடத்துல கனப்படுத்துகிறார் என்பதை நம்ம அடுத்த வாரத்துல கர்த்தர் சித்தம் பண்ணால் பார்க்கலாம். परमेश्वर कितना सेवक को आदर सम्मान देता करके अगला हफ्ता देखने கர்த்தர் वाले தான் हैं। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ये आशीष करे, உண்மையை நான் ஒப்பு கொடுக்க போகிறோம். सच्चाई के साथ समर्पण करने वाले हैं। எல்லாரும் ஒரு விசையிலுமே நின்று वह खड़े होकर கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर समर्पण करेंगे। அப்ப ஒரு இளங்காளை एक बछड़ा இன்னைக்கு பாவ நிவாரண பலியாய் வந்ததப்பா. एक पाप की एक बलि के समान आई। எங்களுடைய தவறாய் இருக்கட்டும், சபையின் தவறாய் இருக்கட்டும், हमारे गलती होने दे, कलीसिया गलती होने दो। அந்த இளங்காளையை போல நாங்கள் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். एक बछड़े के समान एक पूर्ण रीति से हम अर्पण करना இயேசுவாகிய चाहिए। நீர் எங்களுக்கு எப்படி பிதாவுக்கு முன்பாக கீழ்ப்படிந்தீரோ यीशु नाम आप हमारे पिता के सामने हमारे लिए कैसे अर्पण அப்படி நாங்கள் किए, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் அர்ப்பணிக்க வேண்டும். वैसे हम आज्ञा पालन करके समर्पण करना அந்த चाहिए। இளங்காளை மீது தன்னுடைய கைகளை வைத்தார்கள். एक बछड़े के सिर पर अपने हाथों को रखे, ஆசாரியரும் வைத்தார், மூப்பர்களும் வைத்தார்கள். याजक भी रखे, सेवक भी रखे, உண்மையான ஒப்பு கொடுத்தல். और जो सच्चाई के साथ अर्पण, நாங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும்ப்பா. हम भी सच्चाई के साथ रहना உண்மையாய் चाहिए, ஒப்பு கொடுக்கணும். सच्चाई के साथ अर्पण करना எங்கள் चाहिए, தவறுகளை உணர வேண்டும். हम गलतियों को मान लेना चाहिए। உண்மையாக நாங்கள் அப்பா எங்கள் தவறை உணர்வு மாத்திரமல்ல, सच्चाई के साथ हमारे पाप
पाप को कबूल सिर्फ नहीं, அதை நாங்கள் இங்க அர்ப்பணிக்க வேண்டும். उसे हम अर्पण करना चाहिए, உண்மையாய் மெய் சேவிக்க வேண்டும். सच्चाई के साथ आपको सेवा करना அதே चाहिए। போல மூப்பர்களின் அவசியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. पुण्य की आवश्यकता को आपने सिखाया, நாங்களும் மூப்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க உதவி செய்வீர். हम भी से जो पुण्य को देने वाले आदर सम्मान को देना கர்த்தருக்கு चाहिए। அப்படி ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? परमेश्वर समर्पण कर स्तुति करेंगे। ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரலோக தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே சப்பா, அந்த பைபிள் ஸ்டடியில் ராஜாவை எங்களோட நீர் பேசினீர், அதற்கு நன்றி தகப்பனே சப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கர்த்தாவை இளங்காலை தகப்பனே சப்பா, ஒரு அர்ப்பணிப்புக்கு ஒரு கீழ்ப்படிதலுக்கு எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ தகப்பனே சப்பா, அதன் மேல் தனக்கு மேலே எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு ஏசப்பா உமக்கு முன்பாக கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் வந்து நிற்கிறது போல ராஜாவே, எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அது தண்டனைக்கு உட்பட்டு நிற்கிறதப்பா. அதே போல இயேசுவே நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் தங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு தகப்பனே பரிசுத்த தேவனே சப்பா, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று தகப்பனே நீர் எங்களுக்காக கர்த்தாவே சப்பா சிலுவையில் பாடுபட்டு மரித்தீரப்பா எங்களுடைய பாவங்கள் தகப்பனே. அதே போல இந்த கர்த்தாவே இளங்காலை தன்னை ஒப்பு கொடுத்து எல்லா சபைக்கான பாவங்களையும் எல்லா கர்த்தாவே சப்பா ஆசிரியர்கள் பாவங்களுக்காகவும் தகப்பனே தங்களை ஒப்பு கொடுத்து தகப்பனே சப்பா அது நின்று தங்களுடைய ஜீவனை கொடுத்தது போல ராஜாவே ஏசப்பா ஸ்தோத்திரி. எங்களுடைய பாவங்கள் கழுவ ராஜாவே சப்பா, அந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படி ஒரு கீழ்ப்படிதல், அப்படி ஒரு अर्पणिப்பு எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். जैसे एक बछड़े ने प्रभु जी इस बाइबल स्टडी में भी आपने हमें सिखाया, एक बछड़े अपने आप को कैसे समर्पण करती है, अपने आप को कैसे अर्पण करती है, आज्ञा पालन करती है। वो जो आके पुरनिया के हाथ रखने दो, ये याजका के हाथ रखने दो प्रभु जी, सारे पापों को अपने ऊपर लेकर प्रभु आपने हमारे लिए भी वैसी तो प्रभु जी आप हमारे अपने पापों को जो हमारे पापों को अपने ऊपर ले ली प्रभु जी। यीशु मसीह आपके तुल्य में बछड़ा भी है प्रभु, जैसे बछड़ा ने आज्ञा पालन की वैसे आप भी पिता की इच्छा को पूरा करने के लिए प्रभु अपने आप को समर्पण कर कर हमारे पापों के लिए आप सूली में मारे गए थे प्रभु जी, हमारे लिए प्रभु जी दुख उठाए प्रभु जी। प्रभु हम भी प्रभु जी ये पाप को स्वीकार कर कर हम जो करते हैं पाप को स्वीकार कर आपके आज्ञा पालन करना चाहिए। हम ऐसा नहीं करना चाहिए, हम क्या पाप किए, हम तो पाप नहीं किए, ऐसे हमने कहना चाहिए। सारे पापों को हम कबूल करना चाहिए, स्वीकार करना चाहिए और मान लेना चाहिए प्रभु जी। दूसरा हम देखे थे प्रभु जी, प्रभु आपके समूह में सच्चाई के साथ समर्पण करना। प्रभु आपके समूह में आराधना करते समय भी प्रभु जी सच्चाई के साथ और आत्मा के साथ आराधना करते हैं प्रभु जी। दोनों भी आपको चाहिए, सच्चाई भी चाहिए और आत्मा के साथ भरे हुए अभिषेक में भरकर भी आत्मा हम करना चाहिए प्रभु जी। आराधना करना चाहिए, सच्चा दंडवत करना चाहिए, आपको उपासना करना चाहिए। ऐसे नहीं प्रभु जी पाप कर कर आपके समूह में आकर आपकी आराधना नहीं करना चाहिए प्रभु, वो गलती हम कभी नहीं करना चाहिए प्रभु। आत्मा और सच्चाई दोनों आपको चाहिए, दोनों आप मिलाकर ही बोलते हैं प्रभु जी, दोनों में एक मिलावट है, दोनों मेल मिलाप ही है प्रभु जी। वैसे हम भी प्रभु जी आत्मा और सच्चाई के साथ और हमारा आराधना मतलब की आराधना होना चाहिए। ऐसा नहीं प्रभु जी हमारे अंदर पाप होकर, हमारे सोच विचार में पाप होकर आपके समूह में आराधना करेंगे तो प्रभु जी हमारे अंदर प्रभु जी पवित्र आत्मा नहीं रहेगी प्रभु जी। सच्चाई के साथ आराधना कर सकते हैं लेकिन प्रभु जी आपके पवित्र आत्मा हमारे संग नहीं रहेंगे, हमारे आराधना में कुछ मतलब नहीं बनेगी। वैसा हम नहीं होना चाहिए प्रभु जी। ஏசப்பா எங்களை ஆராதனையிலும் தகப்பனே ஏசப்பா அது உண்மையாக இருக்கணும் தகப்பனே ஏசப்பா, ஆவிலும் உண்மையிலும் தகப்பனே ஏசப்பா நாங்கள் கத்த ஆராதனை செய்ய வேண்டும் தகப்பனே ஏசப்பா, முழு பலத்துடன் முழு ஆத்மாவுடன் தகப்பனே முழு மனதுடன் தகப்பனே ஏசப்பா நாங்களும் ஆராதனை செய்ய வேண்டும் அப்பா தகப்பனே ஏசப்பா। முழு அர்ப்பணிப்பு கர்த்தரின் கர்த்தாவே ஏசப்பா சமூகத்தில் உண்மையாய் கர்த்தாவை ஒப்பு கொடுத்தல் தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா। சபையில கர்த்தாவே ஏசப்பா மூப்பர்களின் கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தேவை என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே। அநேக காரணங்கள் மூப்பர்கள் குறித்து கற்றுக் கொடுத்தீரப்பா இந்த நாளில கர்த்தாவே ஏசப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே காரணம் அவங்களப்பா, அவங்கள நாங்கள் மதிக்கிறது இல்லை தகப்பனே ஏசப்பா। எங்களுடைய கர்த்தா வாலிபர்களாக தகப்பனே, எங்கள் வயதுக்கு முதிர்ந்தவர்கள் தகப்பனே, அவங்களை இலக்காரமாய் கர்த்தாவை தள்ளி விடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டோம் அப்பா। இருபயம் தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்। சாலமோனின் மகன் தகப்பனே ஏசப்பா அவனுடைய அந்த மூப்பர்களின் கர்த்தாவே ஏசப்பா அந்த ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னுடைய கர்த்தாவை கூட இருந்த வளர்ந்த வாலிபனுடைய ஆலோசனையை அவன் கர்த்தாவை கேட்டான் தகப்பனே। ஆனால் வந்தது ராஜாவே அவனுக்கு ஒரு தோல்வி, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தா உயர்வு இல்லைப்பா, எங்களோட வாழ்க்கையிலும் உயர்வு வேண்டும் என்றால் தகப்பனே ஏசப்பா அந்த கர்த்தாவை ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்। பெரியவர்களின் தகப்பனே வயது முதிர்ந்தவர்களின் கர்த்தாவை ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா। ஒரு வயது முதிர்ந்தவர்கள் ஆலோசனை கேட்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா। அது சபைக்கு எத்தனை தேவை அப்பா। அவன் கர்த்தாவை ஏசப்பா தோல்வியில கர்த்தாவை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கர்த்தா ஆலோசனைக்கு கூட இருந்து
ராஜாவே அவங்க கர்த்தாவே சபா தோல்வி ஜெயமாய் மாற்றுகிறார்களப்பா. கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களப்பா. சபையின் வளர்ச்சிக்காகவும் சபையின் கர்த்தா மேன்மைக்கான தகப்பனே சபா அவங்களுடைய கர்த்தாவே சபா அவசியம் கர்த்தாவே எங்களுடைய சபைக்கு தேவையா இருக்கிறது. அப்படிங்க சபை வளருவதற்கும் தகப்பனே அவங்களுடைய கர்த்தாவை உதவி, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு எங்களுடைய சபைக்கு தேவைப்பட நாங்கள் இந்த நாள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் கர்த்தாவை கனப்படுத்தும்படி எங்களை கர்த்தா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படி நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர், நான் கற்று அதில் நடந்து கொள்ளத்தக்க நீர் எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே சபா நம்முடைய ஊழியக்காரர் மூலம் எங்களிடத்தில் பேசினீர் இசப்பா. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. இது உம்மிடத்தில் வந்த வார்த்தை தகப்பனே. அவர்கள ராஜாவை உம்மிடத்தில் வந்த வார்த்தை அவங்க பெற்று எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறாங்கப்பா. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அனுதினமும் இதில் நடக்க இசப்பா, இதை கை கொண்டு நடக்க தகப்பனே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.